திரு கோதண்டராமன் அவர்களை கனவின் மனைவி பற்றி பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மடிப்பாக்கம் காமெடி கிளப் சார்பில் கணவன் மனைவி என்ற தலைப்பில் பேச எனக்கு வாய்ப்பளித்த திரு கோவை அனுராதா அவர்களுக்கு நன்றி. கணவன் மனைவி நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் உறவு முறைகளிலே ஒரு தனிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது கணவன் மனைவி உறவு. 1000 உறவு முறைகள் நம் குடும்பத்தில் இருக்கின்றன. ஆனால் கணவன் மனைவி உறவு தனித்தன்மை வாய்ந்தது. இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, புராணங்களில் இருக்கும் கடவுள்களில் கூட நமது சிவன் தன் உடலில் சரிபாதியை உமையோளுக்கு அளித்திருக்கிறார். திருமால் தன் இதயத்தையே லக்ஷ்மிக்கு கொடுத்திருக்கிறார். பிரம்மா வாக்கு சரஸ்வதி பிரம்மாவின் நாக்கில் தான் இருக்கிறார் என்று கூறுகிறது புராணம். கணவன் மனைவி சம்சாரம் நன்றாக அமைந்திட நல்ல புரிதலுடன் இருக்க வேண்டும். கணவன் எதுவும் சொல்லாமல் அவனுடைய குறிப்பறிந்தே மனைவி நடந்து கொள்ள வேண்டும். அதுபோல மனைவியின் தேவைகளை மனைவி தெரிவிக்காமலேயே கணவன் பூர்த்தி செய்ய வேண்டும். இப்படி நடக்கும் சம்சாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். மின்சாரம் தங்கு தடை இல்லாமல் இருப்பதற்கு நேர் எதிர் மறைகள் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி தேவைப்படும் போது ஒரு குடும்பம் நன்றாக சிறப்பாக இருப்பதற்கு கணவன் மனைவி இருவரும் தேவை. கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் குடும்பம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இருவருக்கும் எண்ணங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் ஒருவர் கருத்திற்கு ஒருவர் மதிப்பு தந்து மற்றவர் சொல்வதை காதில் வாங்கி கேட்டுக்கொள்ள வேண்டும். கணவன் மட்டுமே வேலைக்கு செல்லும் வீட்டில் நான் மட்டும்தான் வேலைக்கு போகிறேன் என்று வார்த்தையை எப்போதும் உபயோகப்படுத்தக்கூடாது. அதேபோல் மனைவி வேலைக்கு செல்லும் வீட்டில் நானும் தான் வேலைக்கு போகிறேன், என்ன மட்டும் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்கள் இருவருக்குள்ளும் உள்ள எப்போ சண்டை நடந்தாலும் அது உங்களுக்குள்ளே தான் இருக்குமே ஒழிய நீங்கள் மற்றவர் குடும்பத்தை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. அதுபோல் கணவன் மனைவி இதுவரையில் நல்ல அவர்கள் எப்படி இருக்க வேண்டுமானால் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட நகைச்சுவைகள், இது மடிப்பாக்கம் நகைச்சுவை மன்றம் என்பதனால் அந்த நகைச்சுவை பற்றி சொல்கிறேன். முதல்ல 25 வருட மன வாழ்க்கையை முடிந்து இருப்பவர்களுக்கு தேர்வு செய்வதற்கு ஒரு போட்டி நடந்தது. அதில் ஒருவர் முதலிடத்துக்கு தேர்ந்தெடுத்தார்கள். அவரை தேர்ந்தெடுத்து உங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்ன, 25 வருட மன வாழ்க்கையில் நீங்கள் எப்படி தகராறு இல்லாமல் இருக்கீங்கன்றதுக்கு கணவர் சொல்கிறாரு, இதில் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் 2 வார்த்தை தான். மனைவி எப்போ சொன்னாலும் நான் பதில் 2 வார்த்தை தான் சொல்லுவேன், அதனால் குடும்பம் இப்போவும் சிறப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க அந்த 2 வார்த்தை அப்படின்னு கேட்டால், சரிம்மா சாரிம்மா, இதனால தான் குடும்பம் சிறப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கணவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க, வீட்டில் உட்காந்த இடத்துல ஒய்ஃப்கிட்ட வேலை வாங்கிடுவேன் அப்படிங்கிறாரு. இன்னும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணுவீங்கன்னு, நேராக தோக்கர்கள்கிட்ட போய் உட்காந்துக்குவேன், துணியெல்லாம் கொண்டு வந்து போடு அப்படிம்பேன். அவள் துணியை போடுவா, துணியெல்லாம் துவைச்சிடுவேன். சிங்கு பக்கத்தில் போய் உட்காருவேன், பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து போடு அப்படிம்பேன். பாத்திரத்தை கொண்டு வந்து போடுவா, தேய்ச்சிடுவேன். இப்படி தான் குடும்ப வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த கணவன் மனைவிட்ட பக்கத்து வீட்டுக்காரமாக கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் உனக்கு என்ன ட்ரெஸ் வாங்குறதுனால அவர் தான் கடைக்கு போகிறாரு, நீ போய் வாங்க மாட்டியா, உன் மேலே அவ்வளோ பாசமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, துவைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற துணிமணியை பார்த்து அவர் வாங்கிட்டு வருவார், அதுதான் அந்த ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கணவன் மனைவி திருப்பி மனைவியே தாக்கி பேசுறது தப்பாக நினச்சிக்காதீங்க. மனைவியை பற்றி தான் நிறையா ஜோக்கு வருது. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு ஒரு பெக்குலராக ஒருத்தர் இருக்கார். அவர் எப்போ பாஸ் ஏதான அவரை கூப்பிட்டு திட்டினாலும் சரி, இல்லை கொலீக்ஸோட ஏதோ ஒரு தகராறு ஆனாலும் சரி, மேஜர் ட்ராயரை திறப்பார். அதுலேருந்து ஒரு கவர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து பார்ப்பார். திருப்பி ட்ராயரில் வச்சுட்டு நார்மல் மூடுக்கு வந்துடுவார். நார்மல் மூடுக்கு கலகலப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். இவங்க கொலீக்ஸுக்கெல்லாம் ஒரே சந்தேகம், என்ன இது இருந்தாலும் இவ்வளோ சண்டை நடந்து பெரிய ப்ரெஷரான சுச்சுவேஷன் வந்தாலும் இந்த ட்ராவை திறக்கிறாரு, ஒரு ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாரு, திருப்பி நார்மல் ஆகிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் டீக்கு போயிருக்கும்போது அவர் டேபிள் ட்ராயர் திறந்து பார்த்தாங்க. ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஒரு லேடி ஃபோட்டோ இருந்தது. அவங்க நினச்சாங்க அந்த லேடி ஏதோ பவர்ஃபுல் சாமியார் போல இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அவர் பார்த்தோன்னு தீர்த்துறாங்க. அவர் வந்தோன்னு கேட்டார், என்னங்க அது யார், எந்த ஒரு சாமியார் அது, அவ்வளோ சக்தியாக அவங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது என் ஒய்ஃபோட ஃபோட்டோ,
அதான் ஆஃபீஸில் தான் பிரச்சனை வரும்போது அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்ப்பேன். இவ்வளோ பெரிய பிரச்சனையே நம்ம டீல் பண்ணிகிட்டு இருக்குமே, அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் சாதாரண பிரச்சனை தான், அதையும் மனசில் தேர்த்திக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு ஆஃபீஸ் மேனேஜர் ரொம்ப டெரர், அவர் எல்லாத்தையும் வேலை சொல்லும்போது நான் சிங்கம் அப்படிம்பாரு. எப்போ பார்த்தாலும் இதே வார்த்தை சொல்லுவார். பியூன் ஒருத்தன் ரொம்ப கடுப்பாயிட்டான். என்ன சார் எப்போ பார்த்தாலும் சிங்கம் சிங்கன்ற, ஆஃபீஸில் தான் சிங்கம்மா, வீட்லேயும் சிங்கம்மான்னு. வீட்லேயும் சிங்கம் தானே நான், ஆனால் ஒரு இது மேலே அம்மன் உட்காந்துருப்பார், அதனால தான், அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்கிறார். கணவன் மனைவி 2 பேருக்கும் தகராறு ஆகிடுது. 2 பேரும் பேசிக்கிறதுலன்னு முடிவு எடுத்துட்டாங்க. சும்மா எதாவது வேணும்னா ஒரு சீட்டில் எழுதி கொடுப்பாங்க, ஐ வாண்ட் டிஃபன் அப்படின்னு அவர் எழுதி வைப்பார். அந்த அம்மா டிஃபன் ரெடின்னு டேபிள் மேலே வைப்பாங்க, சாப்பிட்டு போயிடுவார். இப்படியே குடும்பம் ஒரு வாரமாக போயிடுது. 2 பேரும் பேசுறதே இல்லை. இவருக்கு டெல்லியில் ஒரு அர்ஜென்ட்டான ஆஃபீஸ் மீட்டிங் ஒன்று, மார்னிங் 5 மணிக்கு ஃப்ளைட்டு. ஒய்ஃப்கிட்ட தான் பேச முடியாது, என்ன பண்ணுறது? அதனால் ஒரு சீட்டில் எழுதி 5 மணிக்கு ஃப்ளைட்டு, 4 மணிக்கு என்னை எழுப்பவும் அப்படின்னு பெட்டில் ஒய்ஃப் தலைகாணி கீழே ஒரு சீட்டில் எழுதி வச்சுட்டார். வச்சுட்டு படுத்து தூங்கிட்டாங்க 2 பேரும். காலையில் எழுந்து பார்த்தா மணி 7 ஆகிடுச்சு. ஒரே டென்ஷன் ஆகிட்டார் அவர். எழுந்து திட்டுறார் ஒய்ஃபை கண்டா அப்படின்னு. நான் தான் சொன்னேன் பேசாருன்னு, என்ன டென்ஷன் ஆகிட்டார், ஆஃபீஸ் வேலையாச்சு, இந்த இதை பிரேக் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டார். நான் தான் இது பண்ண உன்னை எழுப்ப சொன்னேன். நான் ஒய்ஃப் சொன்னால் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன், உன் தலைகாணி சீட்டை எடுத்து பாருங்க, அது கீழே மணி 5 ஆகி விட்டது, எழுந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்லிப்பை எழுதி வச்சுருந்தேன், அதை பார்க்கலையா நீங்கள் அப்படின்னு. கணவன் மனைவி 2 பேரும் ஈருடல் ஓர் உயிர். அதாவது ரயில் பயணம் போகிறதுக்கு நமக்கு 2 தண்டவாளம், 2 ஒரே சமசீரான அளவில் இருந்தால் தான் ரயில் பயணம் சிறப்பாக அமையும். அதுபோல் கணவன் மனைவி வரும் ஒரே கருத்தை இருந்தால் குடும்ப வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும். அது மாதிரி திருப்பி அடுத்து இன்னொன்று, மகளுக்கு வரன் பார்க்குறாங்க. கணவன் சொல்கிறாரு, நிறைய வரன் தட்டி போகுது. ஹஸ்பண்ட் சொன்னார், என்னம்மா இது பொண்ணுக்கு வரன் பார்க்கறது ரொம்ப டிலே ஆகிடுது, நல்ல குடும்பம்னு இருந்துச்சா பையன் அழகாக இருக்க மாட்டேங்கிறான், பையன் அழகாக இருந்தால் நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, எப்போ தான் நமக்கு பொண்ணு கல்யாணம் ஆக போதும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். ஒய்ஃப் டக்குன்னு சொன்னாலாம், ஏங்க இதெல்லாம் பார்த்தா எனக்கு கல்யாணம் ஆகிருக்குமா, ஏதோ நடக்க வேண்டிய அது பாட்டுக்கு நடத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அடுத்ததான் கணவன் மனைவி 2 பேருக்கும் மன வேறுபாடு, டைவர்ஸ் ஆகிடுது. கோர்ட்டில் கேஸ் நடக்குது. ஆர்கியூமெண்ட் எல்லாம் முடிஞ்சிட்டு ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி கணவனை கூப்பிட்டு, இன்னும் ஒரு டைம் எடுத்துக்கோ, யோசிச்சு சொல்லி இன்னும் ஒரு 2 months டைம் தரேன், ஏன்னா டைவர்ஸ்னு ஒன்ஸ் டைவர்ஸ் என்ன திருப்பி பிரச்சனை ஆகிடும். இல்லை சார் அவளோட இன்னும் இருக்க முடியாது, நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. சரி தீர்ப்பு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாரு, உன்னோட சேலரியில் பாதியை ஒய்ஃபுக்கு இனிமேல் மாதம் ஜீவனாம்சமாக கொடுத்துடணும் அப்படின்னா ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறான். வெளில அவன் ஃப்ரெண்டு பார்க்குறான், ஏன்டா லூசானி சம்பளத்தில் பாதியை கொடுக்க சொன்னா நீ பட சிரிச்சுன்னே வந்துட்டேன்னு, நீ வேற அவளோட இருக்கும்போது முழு சம்பளத்தையும் அவன் தான் வாங்கிட்டு இருந்தா, இப்போ பாதி சம்பளமானு கிடச்சிது, அதை நினச்சி சந்தோஷப்படுறேன். இதே அடுத்து இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஒய்ஃப் சைடில் இதே டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, டைவர்ஸ் ஆகிடுது. அப்போ லேடி டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஜட்ஜி இதே சொல்கிறாருமா, யோசிச்சு சொல்லுமா, டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டா அப்புறம் திருப்பி வரக்கூடாதுன்னு. இல்லை பரவாயில்ல சார் அப்படிங்கிறாங்க. டைவர்ஸ் கொடுத்துட்றாங்க. 2 மாதத்தில் அந்த லேடி திருப்பி ஓடி கோர்ட்டில் திருப்பி இன்னொரு இது பண்ணி டைவர்ஸை கேன்சல் பண்ணி ஹஸ்பண்டோட சேர்த்து வச்சுருக்கேன். என்னம்மா என்ன ஆச்சு? நான் தான் அப்போவே சொன்னேன்னே, வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிம்பிள் இல்லை, நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு வாங்கினு. அது இல்லை சார், டைவர்ஸ் கொடுத்தப்பறம் அந்த எங்கே பார்த்தாலும் சிரிச்சுன்னு ஜாலியாக சுற்றுறான், கலகலன்னு இருக்கான் எப்போவும், அதனால் அப்படி இருந்தால் எனக்கு பிடிக்கவே, நீங்கள் முதல்ல டைவர்ஸை கேன்சல் பண்ணிவிடுங்க. கணவன் மனைவி ஜோக்காக சொன்னாலும் இதில் நிறையா புரிந்து கொண்டு ஒருத்தரை புரிந்து கொண்டு தான் மன வாழ்க்கை சிறப்பாக அமையும். நம்ம நண்பர் அவர் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தார். மணி இரவு 9-9:30 மணி இருக்கும். வீட்டு கதவை தட்டலான்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே ஒரே சத்தம், சண்டை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை. இவர் என்னடா பண்ணுறது? இவர் வெளியூர்லேருந்து வந்திருக்கார். வழக்கமாக அவங்க வீட்டில் தான் தங்குவார். சரி திருப்பியும் போக முடியாது, கதவை தட்டிடுறாரு. உள்ளே போனோன்னா 2 பேரும் சண்டையில் இவங்க கூப்பிட்டு, ஏன்ப்பா சண்டை போடுறீங்க இந்த மாதிரி அப்படின்னோடனே, இல்லைப்பா உனக்கே தெரியும் இவளோட 10-15 வருஷம் ஆச்சு, சண்டை ஓயிற மாதிரில எப்பவும் சண்டை போட்டே இருக்கா, நாளைக்கு மார்னிங் எழுந்தோன்னா ஃபஸ்ட்டு போய் டைவர்ஸ் வாங்குறது தான் முதல் வேலை எனக்கு அப்படிங்கிற. இவர் எவ்வளோ சொல்கிறார், அட்வைஸ் பண்ணுறாரு, ஏற்றுக்கல. அப்புறம் இவர் சொல்கிறார், சரிப்பா நாளைக்கு மார்னிங் நானே உன்னை போட்டு கட்சி போய் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன், பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன போட்டி ஒன்று வைக்கிறேன், அந்த போட்டியில் நீ ஜெயிச்சிட்டேன்னா டைவர்ஸ் வாங்கிக்கலாம், போட்டியில் நீ தோத்துட்ட நீ திருப்பி இவளோட தான் சேர்ந்து இருக்கணும்னா. இவர் சரி அப்படிங்கிறார். என்ன போட்டி அப்படின்னு கேட்டோன்னா,
இந்த நூல் இருக்கு இல்லையா, சாதாரணமாக புடவை வேஷ்டி துணியெல்லாம் தைப்போம்ல, சாதாரண நூல், மெல்லிய நூல், அது இருந்தால் ஒரு 10 மீட்டர் நூலை எடுத்துன்னு வா அப்படிங்கிறாரு. அந்த ஆள் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஒரு முனையை வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை பிடிச்சிக்கிறாரு, இன்னொரு முனையை வீட்டு சொந்தக்காரத்தை கொடுத்துட்றாரு. 2 பேரும் ஹால், பெரிய ஹாலு, 2 முனையை 2 பேரும் இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. வந்தவர் சொல்கிறாரு, நான் 1 2 3 சொல்லுவேன், நீ டக்குன்னு இழுத்து இந்த நூலை அறுத்துட்டேன்னா நான் நாளைக்கு ஒன்று அழிச்சுன்னு போயிட்டு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. அவர் கேட்குறேன், என்ன லூஸா நீ, இப்படினால அறுத்து போயிடுமே இதுன்னு, நீ முதல்ல இழு, நான் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. ரெடி 1 2 3 அப்படின்னா அவர் இழுக்கும்போது வந்தவர் குடுகுடுன்னு அவர்கிட்ட ஓடி போயிட்டார். அவர் பக்கத்தில் ஓடி போய் நினைக்கிறார். அப்போ என்ன ஆகும், நூல் தொஞ்சு போயிடுது, அந்த ஸ்டிஃப்னஸ் இல்லை. அவருன்னு லூசானின்னு அவர் ஓடலை, பின்னாடி நூலை இழுக்கலான்னு அவர் ஓட, இவர் துரத்தை சுற்றி சுற்றி ஆளை சுற்றி ஓடி வராங்க. 2 பேரும் டிஃப்ரெண்ட்டாக நின்னா தானே நூலை இழுக்க முடியும். டயர்ட் ஆகிட்டு அவர் திட்டுறாரு, அவர் சரியான லூசான போட்டி வச்சிருக்கேடா நீ, எப்போ நூலை இருக்கிறது, எப்போ கூப்பிட்டா நீ பின்னாடியே ஓடி வந்துட்டேன்னு. அவர் சொல்கிறாரு, இதான்ப்பா வாழ்க்கை, மனைவி முரண்டு பிடிச்சானா நீ டக்குன்னு பக்கத்தில் போய் நின்றுக்கணும், நீ முரண்டு பிடிச்சாதான் வாழ்க்கை சிக்கலாகும். 2 பேரும் இழுபறியாக இருக்கணும், ஒருத்தர் பிடிவாக முடிக்கும்போது ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த தத்துவத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் அனைவரும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி ஒரு முடித்து நன்றி. அடுத்து திரு பாலசுந்தரம் அவர்கள், இம்சை மனிதர்கள். இம்சை மனிதர் என்ற தலைப்பிலே பேச இருப்பதால் என்னை இம்சை அரசன் 24ஆம் புலிகேசி என்று கருத வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த, ஆஃபீஸில் நடந்த ஒரு இன்சிடெண்ட், ஒரே ஒரு இன்சிடெண்ட்டில் எத்தனை பேர் என்னை எப்படியெல்லாம் இம்சை பண்ணாங்க என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிட்டையர்ட் ஆனவன். கோயம்புத்தூரில் லேபர் செக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் கூப்பிட்டு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்குது, என்ன பாருங்கன்னு கேட்டார். நான் அதை பார்த்தா அது ஒன்றும் இல்லை, அதில் வந்து உங்கள் அலுவலக இடங்களில் பணிபுரியும் ஜனார்தன் என்ற தொழிலாளி தன் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டதால் ஜீவனாம்சம் கணக்கிட வேண்டி சில டாக்குமெண்ட், அதாவது அவருடைய 1 வருஷம் வேஜ் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து சர்வீஸ் பர்டிகுலர்ஸ், ஐடி கார்டு, இதெல்லாம் 19/12 நாளாக ஞாபகம் இருக்குது, சமர்ப்பிக்குமாறு கோரப்படுகிறார். இது வந்து நான் சாதாரணமாக விஷயம்தான் நினச்சேன். இதை வந்து விவாகரத்துன்னா ஃபேமிலி கோர்ட்டு, ஜீவனாம்சம்னா அது வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், குற்றவியல் நீதிமன்றம். எந்த நீதிமன்றம் இல்லைன்னா 8 பேர் கொடுத்துட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு நினச்சேன். ஒரு செங்கல் புயல் அடித்தா கூட நான் சமாளிச்சிருப்பேன். ஆனால் என்ன சுனாமி வந்து சுற்றி சுற்றி அடிக்கும் கொஞ்சம் கூட நான் நினைக்கல. எங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் கோர்ட்டுக்கு போனால் அங்கே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இல்லையா, என்னோட யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, முள்ள மாதிரி, முடிச்சுருக்கி, திருடன், கொலகாரன், இவன் நடுவில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு இம்சை என்னை கேட்குது, என்ன கேஸு, ஆஜரா ஜாமீனா? சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து இந்த ப்ரொசீடிங் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஒரு 5 நிமிஷம் உள்ளே போவேன், அப்புறம் 2 கேஸை பார்ப்பேன், வெளியில் வருவேன். இது 4 தடவை அப்படி போயிட்டு வந்த உடனே அங்கே ஒரு போலீஸ்காரர், இப்போ நீளமாக ஒரு துப்பாக்கி, அதில் ஒரு கத்தி, அவர் கீழே ஒரு 4 ரிமைண்டட் பிரிஸ்னஸ் நேராக வந்தாங்க. அன்றைக்கி பார்த்து ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டேன்னா, என்ன சும்மா போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து சார் டாக்குமெண்ட் கொடுக்க வந்தேன் சொல்லியிருக்கலாம், ஆனால் மறுநாள் சனிக்கிழமை இருக்கிற சனீஸ்வரன் அட்வான்ஸாக என் நாக்கில் பூந்துட்டாரு. இல்லை சார், நான் வந்து என் கேஸ் எப்போ வருதுன்னு பார்த்தேன். கேஸா? உள்ளவோ இன்னும் பொண்ணு பார்க்குற மாப்பிள்ள மாதிரி வந்துட்டேன். அங்கே பொண்ணுங்களே கிடையாது, நான் என்னத்தை பார்க்குறது? அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணாக்கா என்னையும் அந்த ரிமைண்டட் ப்ரொசஸ் உட்கார வச்சுக்காரு நினச்சிட்டு உள்ளே போயிட்டு பரதான் கட்டிட்டு ப்ரொசீடிங்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு 12-12:15 கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே விட்னஸ் பாக்ஸில் ஏறுங்கண்ணா. நல்ல வேலை அக்யூஸ்டு பார் யாரை சொல்லாது விட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஏறினேன். மேஜிஸ்ட்ரேட் கேட்டார், டாக்குமெண்ட் கொண்டு வந்துட்டீங்களா? நான் கொண்டு வந்துட்டேன். நான் பெஞ்சுக்காரர்கிட்ட கொடுத்தேன். அந்த மேஜிஸ்ட்ரேட்டு ஒரு அட்வொகேட்டு சரியா இருக்கா பாருங்க அப்படின்னாரு. அந்த அட்வொகேட் யாருன்னா அந்த லேடியினுடைய அட்வொகேட், ஜீவனாம்சம் கேட்குறாங்க, அந்த லேடியினுடைய அட்வொகேட். அவர் நேராக வந்தார். நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, உங்கள் டெசிக்னேஷன் என்ன, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் ஏன் வரல, ஆதரைசேஷன் லெட்டர் இருக்கா, இல்லை என்ன கேள்வி கேட்டார், பதில் சொல்லிட்டார். சொல்லிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தேன். இதில் அட்டஸ்ட் பண்ணி சைன் பண்ணியிருக்காது யாருன்னு கேட்டார். என்னோட இதுதான்.
இந்த ஒரு சினிமாவில் ரகோரம் சொல்லுவான், இவரே கொண்டு வைப்பாராம், இவரே எடுப்பாராம். அந்த ரேஞ்சில் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களா, நீங்களே சைன் பண்ணுவீங்களா, நீங்களே வருவீங்களா அப்படின்னு கேட்டார். பதில் சொல்கிறதுக்குள்ள இந்த மேனிப்புலேட்டட் டாக்குமெண்ட்டார். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, எங்கேயோ வரக்கூடாத இடத்துல வந்துட்டோம் பாலசுந்தரம் அப்படின்னு மனசுக்குள்ளே இருந்தது. சரி சொல்லிட்டு நான் பேசுறதுக்குள்ள இதை பாருங்கள், எல்லா வேஜஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதை வச்சு கால்குலேட் பண்ணாக்கா எங்கள் கட்சிக்காரருக்கு ஜீவனாம்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது யாருடைய வேஜஸோ நீங்கள் அவர் பேரை அடிச்சுட்டு ஜனார்தனன் போட்டு வச்சுருக்கீங்கன்னாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னும் இப்படியெல்லாம் கேட்பாங்க சொல்லிட்டு அவர் அந்த டாக்குமெண்ட்டை கேட்குறாரு. அதில் செலக்ஸ் பெரிய பேப்பரு, அதில் மேலே அந்த வந்து கருப்பாக விழுந்துச்சு. அந்த செலக்ஸ் எடுத்தோம் எம்எல்ஏ என்ன போகுமோ தெரியல. அந்த கருப்பில் வந்துட்டு அது ஜனார்தனன் உத்து பார்த்தா தெரியும், அந்த நொல்ல கண்ணுக்கு தெரியல. நான் என்ன பண்ணுவேன், நான் சொன்னேன், நான் சார் மேனிப்புலேட்டட் டாக்குமெண்ட்டை நான் கொடுத்தேன்னா எங்கள் ஆஃபீஸில் என் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க சார் அப்படின்னு. ஒன்று உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது தெரியும் சார், ஐபிசி 203 தெரியுமான்னு கேட்டார். எனக்கு என்ன தெரியும் ஐபிசி 203 எல்லாம் ஏதாவது உள்ள தேட போகிறாருன்னு பயந்து போயிட்டு, சார் எனக்கு வந்து அட்ஜர்ன்மெண்ட் வாங்கி கொடுங்க, நான் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து தரேன்னா மனுஷன் விட மாட்டேன்றாருங்க. அட்ஜர்ன்மெண்ட்டா, என்னுடைய கட்சிக்காரர் ஜீவனாம்சம் வரேன்னு சொல்லி மன உளைச்சலில் இருக்காரு, நீங்கள் என்ன டிலே பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துப்பீங்களா? நானாக டைவர்ஸ் பண்ணேன், பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு. அப்புறம் நீங்கள் கோர்ட்டு இது நேரத்தை வீணடித்ததற்காக உங்கள் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் தெரியுமா? முடிவு பண்ணிட்டார், ஏதோ என்ன பண்ண போகிறாருன்ட்டு. எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க, எனக்கு அவமானமாக இருக்குது. அந்த மேஜிஸ்ட்ரேட்டு இப்படி கை வச்சுட்டு பரிதாபமாக என்ன பார்க்குறாரு. ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது, மாட்டிக்கிட்டே இருந்தால்கிட்ட எப்போ தான் இந்த பூண்டை விட்டு வெளில போகிறது தெரியலையன்ற மாதிரி இருக்குது. நான் என்ன மிருகமாக வெளில போகிறதுக்கு? அதுக்கப்புறம் பொறுத்தது போதும் பொங்கி எழு பாலசுந்தரம் சொல்லிட்டு உள்ள ஒரு இது வந்தது. நான் என்ன பண்ணுவேன், இந்த ஆஃபீஸில் விஷயமாக ஹைகோர்ட்டுக்கெல்லாம் போவேன். அங்கே இந்த அட்வொகேட்டுக்கெல்லாம் மயிலாடுன்னு அட்ரஸ் பண்ணுவாங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த மேஜிஸ்ட்ரேட் பார்த்து, மயிலாடு தயவுசெய்து எனக்கு நீங்கள் வந்து அட்ஜர்ன்மெண்ட் கூட கொடுப்பானா, பாஸ் ஓவர் பண்ணுங்க கேஸை, நான் வந்து என்ன மாதிரி டாக்குமெண்ட்னா கொடுக்குறேன்னு. உடனே அவர் என்னை பரிதாபம் பார்த்து திடீர்னு அப்படி நிமிந்து புன்னகை. ஏன்னா அவர் ஹைகோர்ட் ஜட்ஜு கொண்டு போயிட்டோம் இல்லையா. அவர் உடனே சரி நீங்கள் வந்து 26ஆம் தேதி கேஸை போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் கிளியர் காப்பி எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்கிட்டேருந்து அட்டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. இப்போ ஆளை விட்றா சாமியை சொல்லிட்டு அப்போ கூட அந்த ஆள் உள்ள இவர் ஆனார் அப்படின்னார். அவர் கோபம் வந்துடுச்சு, போகிறாங்க எல்லாம் 26ஆம் தேதி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். சரி வெளியில் வந்துட்டேன். வந்து டீ சாப்பிடும்போது எனக்கு ஒரு நடுக்கம், இந்த 26ஆம் தேதி இந்த மனுஷன் என்ன பாடுபட போகிறான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கள் எஃப்சி பேனல் அட்வொகேட் ஞாபகம் வந்தது. சரி அவர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் அங்கே போய் உட்கார்ந்தேன். லன்ச் டைமில் வந்தார். வந்த உடனே விஷயத்த சொன்னோடனே அங்கே இம்சை. அவர் ஒரே குதின்னு குதிக்கிறார். நீ கோர்ட் நோட்டீஸ் வந்தாப்ப நீங்களே போவீங்களா, அப்போ நான் எதுக்கு அட்வொகேட்டாக இருக்கேன் அப்படின்னு ஒரு கத்துறார். ஏன்னா அவர் வந்து ஒரு 1000-2000 அப்பியரன்ஸ் ஃபீஸ் கிடைக்கும் அந்த பண்ண போட்டேன்ல, அதனால் சரி நான் வந்து சார் நானே நூடுல்ஸ் ஆகி துன்பப்பட்டு துயரப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நான் வந்திருக்கேன், தயவுசெய்து ஏதாவது வழி சொல்லுங்கள் சார் அப்படின்னா. அவர் வந்து யார் அந்த அட்வொகேட் அப்படின்னாரு. எனக்கு பேர் தெரியா சார். இன்னும் அந்த காஸ்ட் லிஸ்ட்டை பார்த்துட்டு இவரா அப்படின்னு வீரப்பா சிரிச்சார். எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் சார் இவர் உங்கள் ஆஃபீஸில் பேனல் அட்வொகேட்டாக இருந்தவர் எனக்கு முன்னாடி உங்களை இது எக்ஸ்டென்ஷன் கேட்டார், நீங்கள் கொடுக்கல, அதனால் உங்களை தாய்ச்சிட்டார் அப்படின்னோடனே அடப்பா நான் என்ன கடல் எண்ணெய் நல்ல எண்ணெய்னு தாய்க்கிறதுக்கு. சரி சார் என்ன பண்ணுறதுன்னு சரி ஒரு வக்காலத்து நம்ம கையில் கொடுத்து நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்கிட்ட கையெழுத்து வாங்கின்னு வாங்க, நான் வந்துட்டு 26 நான் சப்மிட் பண்ணிடுறேன், நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னா. எனக்கு மூச்சு வந்தது. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறேன். இது எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா. சார் இல்லை சார் கிளியர் காப்பி. அட சார் தான் போங்க சார், அவர் ஃபோர்ஜரின்னு வரா, நீங்கள் வருவீங்களா, எல்லாம் இதை வச்சு நான் கொடுத்துக்கிறேன்னாரு. வக்கீல் கொடுத்தா தக்காளி சட்னி, நான் கொடுத்தா ரத்தமா. சரி நான் வந்துட்டேன். ஆஃபீஸ் வந்தேன். எங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் தெரியல, மண்டே வந்தார். அவர்கிட்ட நான் நடந்த விஷயத்த சொன்னேன். அந்த இம்சை உங்களை ஏன் சார் மூட்டெல்லாம் யார் சொன்னது, அப்படியே கடாச்சிட்டு வர வேண்டியது தானே என்ன மவனே, நீ சொல்லுவேன், நீ போயிட்டு வாங்கி கட்டிக்கிட்டு வர வேண்டியது, நான் வந்தேன்ல இருக்கட்டும் சொல்லிட்டு நீ கையெழுத்து போடு அப்படின்னா. இது அட்வொகேட்னா நாமினேஷன்லாம் பேனல் மாதிரியே வரணும், ரீஜனல் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வந்து
அட்வைஸ் கேட்கணுன்னாரு. நீங்கள் இப்போ கையெழுத்து போடல 26ஆம் தேதி வந்துச்சுன்னு வச்சிங்க, நீங்கள் போய் நிற்க வேண்டியதாக இருக்கணும்னு. அப்படியே சொல்லி கையெழுத்து போட்டேன். போட்டு நேராக அட்வொகேட்டுக்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நான் வந்துட்டேன். ஒரு வருஷம் கழித்து நான் மறுபடியும் இன்ஸ்பெக்ஷனுக்காக போகும்போது அங்கே ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அந்த ஜனார்தனன் வந்துட்டு அவன் டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஜீவனாம்சம் கொடுக்கும் தெரியாதான். அதுக்கு பயந்து போய் அவளே மறுபடியும் திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எனக்கு தெரிஞ்சு டைவர்ஸ் பண்ண மனைவி மறுபடியும் கல்யாணம் பண்ண அவன் ஒருத்தனாக தான் இருப்பான் போடுறேன். என்னுடைய இன்சைட்டை செக்கட்டா உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து சத்தியமூர்த்தி ராமானுஜன் ரயில் பயணங்களில். நான் பேச போகிறது ரயில் பயணங்களை பற்றி. பச்சை விளக்கு படத்தில் சிவாஜி கணேசன் யார், இன்ஜின் டிரைவர், அவர் தான் இந்த பாட்டை பாடுவார். நம்ம மணிப்பாக்கம் காமெடி கிளப்பில் கணேசன் பிள்ளையாரை நினச்சி அவர் தான் வந்து என்ஜின் மாதிரி. கிளப்புக்கு வந்து என்ஜினியர் ரெண்டுமே கோவை அனுராதா சார். அவங்க 2 பேருக்கும் நமஸ்காரம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். இப்போது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாதவங்கன்னு யாராவது இருப்பாங்களா? அட்லீஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயின்லையாவது ஒரு ஸ்டேஷனில் இன்னொரு ஸ்டேஷன் போனவங்க முக்கால்வாசி பேர் இருப்பாங்க. தாத்தா பாட்டியிலேருந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடியோட வயிற்றில் இருக்கிற குழந்தை வரைக்கும் எல்லாருமே வந்து ரயில் பயணங்கள் செஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன். எங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தபோது சேலத்துலேருந்து சென்னைக்கு ட்ரெயினில் வந்தாங்க. இப்போ பிரகலாதன் கதை கேட்டிருக்கோம்ல, அவருக்கு வயிற்றில் இருக்கும்போதே அவருக்கு ஓம் நமோ நாராயணான்னு உபதேசம் நடத்துதான். அது மாதிரி எனக்கு வந்து ஜிக்கு 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 ஜிக்குன்னு எங்கள் அம்மா வயிற்றில் நான் இருக்கும்போதே எனக்கு வந்து இந்த ட்ரெயின் சப்தம் வந்து ஒரு உபதேசம் அது மாதிரி ஆயிருக்கு. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஸ்கூல் டீச்சர். நான் என்னை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு முன்னாடியே மெட்டர்னிட்டி லீவ் போட்டு வந்துட்டாங்க. ஆனால் நான் வயிற்றுலேருந்து வெளில வரவே இல்லை. கிட்டத்தட்ட மெட்டர்னிட்டி லீவ் முடிகிற நேரம் ஆகிப்போச்சு. சரி என்ன பண்ணாங்கன்னா, சரி ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ண போல. அந்த காலத்தில் ட்ரெயின் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணோன்னா அது ஒரு பெரிய விஷயம், சம்பளமே கம்மியாக இருக்கும். இதெல்லாம் கேன்சல் பண்ணி பணம் லாஸ் ஆகிறதுலாம் கூடாதுன்னு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது நான் பிறந்துட்டேன். ஆனால் நான் பிறந்த மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு போச்சு. சரி என்ன பண்ணாங்க, 2 ஆப்ஷன் இருந்திருக்கும் உங்களுக்கு. இந்த தளபதி படத்தில் ரஜினிகாந்த் கூட்ஸ் ட்ரெயினில் போட்ட மாதிரி அதில் போட்டிருக்கலாம். எங்கள் பாட்டி வீட்டில் விட்டாங்க. நான் அங்கே ஒரு 2 மாதம் நல்லா கழிஞ்சேன். அதுக்கப்புறம் என்னை எங்கள் மாமா என்ன பண்ணாங்க, சென்னையிலேருந்து ட்ரெயினில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை எடுத்துகிட்டு போகணுன்னா ட்ரெயின்லேயே தூளி கட்டுவாங்க. ட்ரெயினில் தூளி கட்டி அதில் பால் பாட்டிலை வாயில் திணிச்சு அழாமல் ட்ரெயினில் தூளியை ஆட்டிகிட்டே கூட்டிகிட்டு போய் சேலத்தில் விட்டாராம். ஸோ அது ஒரு செகண்ட் ஜேர்னி. இப்படி தான் பல பேருக்கு வந்து ட்ரெயின் ஜேர்னி லைஃப்பில் பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ட்ரெயின் ஜேர்னியில் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து எங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணாலும் முதல்ல பண்ண வேண்டியது என்னது, டிக்கெட் புக் பண்ணணும். இப்போ வித்தவுட்டில் போனால் டிக்கெட் வாங்குற கவலை யாருக்குமே கிடையாது. நான் வித்தவுட்டில் போனீங்கன்னா ஒன்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்க, இல்லாட்டி அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் கோவை சார், வேண்டாம். வித்தவுட்டில் போனால் ஒன்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், இல்லை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளில போயிட்டு ஜாலியாக இருக்கும். டிக்கெட் வாங்கி போனோம்னா என்ன பண்ணணும் தெரியுமா, நாம் எந்த ட்ரெயினில் போகணுமோ அதில் தான் ஏற முடியும், எந்த டெஸ்டினேஷனுக்கு போவோமோ அங்கே தான் போக முடியும், எந்த சீட் நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்கோ அதில் தான் உட்கார முடியும். வித்தவுட்டில் போனால் எந்த ஸ்டேஷன் வேணால் போகலாம், எந்த ட்ரெயினில் வேணால் வரலாம், எங்கே வேணால் இறங்கலாம், ட்ரெயினில் எந்த சீட்டில் வேணால் உட்காரலாம், பாத்ரூமில் கூட உட்காந்துக்கலாம் இல்லையா. ஸோ ட்ரெயின் டிக்கெட் புக்கிங்கிறது வந்து நம்மளுக்கு ரயில் பயணத்தில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் பண்ணுறதுக்கு ஐஆர்சிடிசி ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. இந்த ஐஆர்சிடிசியில் போயிட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய அவதி. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பாஸ்வேர்டு ஞாபகத்தில் வச்சுருக்கணும், அப்புறம் அவன் அனுப்புகிற ஓடிபியை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த ஓடிபி நம்ம எந்த ஃபோனை ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த இதுதான் வரும். அது நம்ம எல்லாத்தையும் லாகின் பண்ணும்போது அந்த கேப்சான்னு ஒன்று போடுவோம் அதில் கீழே, அதை வந்து படித்து நம்ம எதை வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கேப்சாவை கரெக்டாக போடுறதுக்கு பாருங்க இருக்கிறதுலேயே கஷ்டமான விஷயம். அது என்னென்னமோ எழுத்தெல்லாம் போனோமானமாக போட்டு அதனால ஒரு குறுக்கில் ஒரு கோடு வேறு போட்டிருப்பான்.
அந்த கேப்சாவே நம்ம ஒரு 10 வாட்டி அடிக்க வேண்டியிருக்கும். அதில் எல்லாம் அடித்து முடித்து லாகின் பண்ணுறதுக்குள்ளே நம்ம எந்த ட்ரெயினை சூஸ் பண்ண போகிறோம், எந்த ஊருக்கு போக போகிறோன்றதே மறந்துக்கிறோம். அப்புறம் இந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணுன்னா முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எங்கே போக போகிறோம், எப்போ வரப்போகிறோம். இது அதுக்குள்ளே நாம் உட்கார்ந்து கம்ப்யூட்டரில் இதை ஆரம்பிப்போம். ஒய்ஃப் பக்கத்தில் வருவான் வந்து, ஏன்னா முதல்ல கேலண்டரை பார்த்தீங்களா, அஷ்டமி நவமி இல்லாமல் இருக்கா பாருங்க. ஃபஸ்ட்டு அஷ்டமி நவமி பார்த்து ட்ரெயின் புக் பண்ணால் சீட்டு கிடைக்குமா? சீட்டு கிடைக்கிறதுனால தான் நம்ம ட்ரெயின் புக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அஷ்டமி நவமி பார்க்கணும். அப்புறம் புக் பண்ண உட்கார சமயத்தில் ராகு காலம் எமகண்டம் இல்லாமல் இருக்கணும் பார்க்கணும். இல்லை, நம்ம எமகண்டம் ராகு காலம் பார்க்காம ட்ரெயின் டிக்கெட்டே புக் பண்ணக்கூடாது. அஷ்டமி நவமி எல்லாம் பார்க்கணும். நான் சொல்லி அஷ்டமி நவமி தான் பரவாயில்லம்மா, பக்கத்தாட்டில் கொண்டு போய் பொட்டி வச்சு செருப்பு வச்சுட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு தான் கேட்க மாட்டான். இல்லை அதெல்லாம் வந்து ரிஸ்க்கு, யாரோ சொல்லி வச்சுருக்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம அஷ்டமி நவமி இல்லாத நாளில் கிளம்பும் போது அப்படி தான் கிளம்பணும், வரும்போது அப்படி தான் வரணும் அப்படின்வா. இதுக்கு ஏற்றபடி நம்ம ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ண வேண்டியிருக்கோம். இதில் வந்து புக் பண்ண போனோம்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நாம் எந்த ட்ரெயினுக்கு புக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரெயினில் தான் வந்து எல்லா சீட்டுமே எப்போ பார்த்தாலும் புக் ஆகிடும். இல்லை, அது எப்படி எனக்கு தோணுது, இவ்வளோ ட்ரெயின் இருக்குது, அது எப்படி நான் போகிற நாளில் நான் என்றைக்கு டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேனோ அன்றைக்கி தான் எல்லாரும் அதே ஊருக்கு போகிறாங்க. ஏன் அது வேறு நாளே கிடைக்கலையா அவங்களுக்கு? எனக்கு தான் என் பச்சினோட பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது, நான் போகிறேன், அவளுக்குலாம் என்ன வேலை, ஏன் போகிறாங்க? அது தவிர இருக்கிற லோயர் பெர்த்து, அப்பர் பெர்த்து, மிடில் பெர்த்து, சீட்டு, என்ஜின் வரைக்கும் கூட புக் பண்ணிடுறாங்க டிக்கெட். அவங்க நம்மளுக்கு தான் டிக்கெட் கிடைக்க மாட்டேன்றது இல்லை. சரி, பார்த்த நாள் எப்படியோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு நாம் லாகின் பண்ணி கரெக்டாக அந்த பாஸ்வேர்டை போட்டு கேப்சாவை போட்டு உள்ளே போய் ட்ரெயினையும் செலக்ட் பண்ணி டிக்கெட்டும் அவைலபிளாக இருக்குது. ஆஹா சந்தோஷம், நம்ம வேண்டிய பர்த்தும் கிடச்சிடுது அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்படும்போது இன்டர்நெட் ஹேங் ஆகிடும். ரவுண்டாக எப்படி சுற்றிகிட்டே போகுது. அடடா நம்ம நினைக்கும் போதே முன்னாடியே நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம், க்யூவில் டிக்கெட் வாங்குவோம் பழைய காலத்தில். இப்போ என்னடான்னா க்யூனே கிடையாது, சைமல்டேனியஸில் எல்லோரும் லாகின் பண்ணி எல்லோரும் புக் பண்ணுறாங்க டிக்கெட்டு. நாம் பார்த்து வச்ச டிக்கெட்டு திருப்பியும் நம்ம லாகின் பண்ணி இன்டர்நெட் உள்ள போயிட்டு மறுபடியும் அந்த டிக்கெட்டை ட்ரெக் பண்ணால் ஏற்கனவே விற்று போச்சு அந்த டிக்கெட்டு. மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும், இல்லாட்டி பிளான் எல்லாம் மாற்றணும் எல்லாத்தையும். இது எப்படி இருக்குன்னா வந்து ட்ரெயினில் எப்படி டிக்கெட் புக் ஆகுது, எப்படி வந்து எல்லா ட்ரெயினுமே வந்து ஹவுஸ்ஃபுல். புஷ்பா 2 படத்துக்கு சீட்டு மாதிரி நானும் பார்க்குறேன், என்னைக்காவது ஒரு நாள் தங்குவா மாதிரி எதாவது இருக்குமான்னு பார்க்குறேன், வரமாட்டேன். எல்லாமே புஷ்பா 2 இருக்குது. ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணாலும் அதில் நம்மளுக்கு ரொம்ப தேவையானது வந்து இந்த லோயர் பெர்த்து. இந்த லோயர் பெர்த்துங்கிறது சுலபத்தில் கிடைக்காது. அந்த லோயர் பெர்த்து ஏற்கனவே வச்சுருக்கோம்னா எப்படி வாங்கினான்னு யோசிச்சுக்கிறாங்க. இவெல்லாம் ஒருவேளை எங்கேயாவது ஊருக்கு வெளிப்புறத்தில் வந்து பிளாட் வாங்குற மாதிரி எப்பயோ ஒரு வாட்டி ட்ரெயினில் எல்லா ட்ரெயின்லையும் லோயர் பெர்த் வாங்கி வச்சுட்டாலான்னு டவுட்டாக இருக்கிறாங்க. ஏன்னா அவளுக்கு நான் பார்க்குறேன், அவளுக்கு மாத்திரம் எப்படியோ லோயர் பெர்த் எப்பவுமே இருந்துருக்கு. இந்த லோயர் பெர்த் செலக்ட் பண்ணுறதுக்காக எத்தனை ட்ரை பண்ணி தலைகீழ் நின்று தண்ணி குடித்தா கூட வந்து நம்மளுக்கு அது கிடைக்காது. சரி, எவ்வளோ லோயர் பெர்த் இருக்குது, நான் ஒரு சும்மா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கேன். இந்தியாவில் மொத்தம் 10,000 ட்ரெயின் ஓடுறது. ஒரு ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 9 செக்மெண்ட் இருக்குது. அப்படின்னா நம்ம இந்த லோயர் பெர்த் மாத்திரம் வந்து ஒரு செக்மெண்ட்டுக்கு 2, 18 லோயர் பெர்த் இருக்குது ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு. ஒரு ட்ரெயினில் 12 சாதா கோச் இருக்கும், ஒரு 2 ஏசி செகண்ட் கிளாஸ் 3 டைம் இருக்கும், அதில் ஒரு 2 இருக்கும். ஸோ மொத்தம் வந்து 14 கோச்சில் உங்களுக்கு வந்து லோயர் பெர்த் இருக்குது. 10,000 ட்ரெயின் ஓடுது, 252 × 10,000. ஓகே, அவ்வளோ லோயர் பெர்த் இருக்குது. எனக்கு 2 வேணும், எனக்கு ஒன்று என் பொண்டாட்டி கொடுக்கும். கிடைக்க மாட்டேங்குது நம்மளுக்கு. எது வேணுமோ அதுதான் கிடைக்காது. இந்த லோயர் பெர்த் ஒரு பிரச்சனை. சரி, நம்மளுக்கு பரவாயில்லப்பா, மிடில் பெர்த் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மிடில் பெர்த்துக்குன்னு தனி ஸ்கில் ஒன்று தேவைப்படும் உங்களுக்கு. இந்த சில கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா குகை கோவில் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? நான் நாசிக் போன போது சீதா குஃபான்னு இருக்கு. அது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆள் மட்டும்தான் உள்ள தவழ்ந்து உள்ளே போகணும், திருப்பி தவழ்ந்து தான் வெளில வரணும். இந்த மிடில் பெர்த்தில் ஏறணும்னா அந்த தவழற சக்தி உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா அது உள்ளே பூந்து நைஸாக போய் லாவகமாக அப்படி திரும்பி அப்புறம் படுத்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் அந்த மிடில் பெர்த்தை யூஸ் பண்ண முடியும். அதில் பிரச்சனை என்னென்னா வந்து மேலே படுத்துட்டு இருக்கோம், எப்போ நம்ம மேலே விழுவானோன்னு பயமாகவே இருக்கும் அதில். இல்லாட்டி நாம் எப்போ நம்மளோட மிடில் பெர்த்து அந்த செயின் உடஞ்சிதுன்னா கீழே இருக்க லோயர் பெர்த்து மேலே விழுந்துருமோன்ற பயமும் இருக்கும். சரி, இதுதான் வேணாம்,
அப்பர் பெர்த்துக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இந்த நவராத்திரிக்கு கொலு ஏறிக்க நிறைய பழக்கம் இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா அப்போ தான் இந்த ஏடிப்படியில் ஏறி மேலே போய் பரண்டையில் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். அங்கே உட்காந்துட்டா அந்த கரெக்டாக நம்ம தலைக்கு மேலே தான் வந்து ட்ரெயினே வளையும். இல்லை தலையை நிமிர்ந்து உட்கார்ந்தோன்ற ஒரு இதுவே கிடையாது அப்பர் பெர்த்தில். ஒன்று படுத்துக்கணுன்னா மட்டும்தான் அங்கே போகலாம். அப்பர் பெர்த்தோட கன்வீனியன்ஸ் எப்போன்னா மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு மாதிரி மயக்கமாக தூக்கம் வருது பாருங்க, அப்போ லோயர் பெர்த்தில் தூங்க முடியாது, எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அப்பர் பெர்த் இருக்கவும் அன்றைக்கி அதிர்ஷ்டம் பண்ணாங்க, மேலே போய் படுத்து தூக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். பிரச்சனை என்னென்னா மிடில் பெர்த்துக்கும் அப்பர் பெர்த்துக்கும் என்ன பிரச்சனை, லோயர் பெர்த்தில் இருக்குவேன் நம்மளுக்குலாம் காலங்கத்தால் ஒரு 3 மணி ட்ரெயினில் போகிறச்ச மாத்திரம் வீட்டில் 7 மணி 8 மணி தூங்குவோம். ட்ரெயினில் போகும்போது 3:30க்கே முழிப்பு வந்துடும் நம்மளுக்கு. அந்த மாதிரி முழிப்பு வந்துட்டுன்னா அப்பர் பெர்த்துலேருந்து கீழே இறங்கணும், இல்லை மிடில் பெர்த்துலேருந்து கீழே இறங்கணும். ஆனால் அந்த லோயர் பெர்த் இருக்கும் எழுந்துக்க மாட்டோம். கழுத்து இப்படியே வச்சுன்னு அந்த மிடில் பெர்த்தோட இது சீட் நம்ம மேலே இடிக்கிற மாதிரியே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துருவோம் கழுத்து வலி. இது நடுவில் வந்து இந்த காஃபி காரணும் டீ காரணும் வந்து வெறுப்பேற்றிட்டே இருப்பான் எல்லா இடத்துலையும். அந்த காஃபி சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு இப்போ சர்க்கரை இல்லாத காஃபி தான்ப்பா எனக்கு வேணும்னு கேட்டால் அவன் முதலே சர்க்கரை போட்டு வந்துடுவான். இந்த ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்லுவான் பாருங்க, மேலே இருக்கிறது பசும்பால் கீழே இருக்கிறது எருமைப்பால். அது மாதிரி சார் இது வந்து சர்க்கரை இல்லாமல் சார் உங்களுக்கு வரும் அப்படின்வான். இல்லாட்டி கொஞ்சோண்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன்னுவான். நம்ம சாப்பிட்டு பார்த்தா அது பானகம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம், பல விஷயம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. இந்த காஃபி டீ மாத்திரம் 35 வருஷம் 40 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கனால கன்சிஸ்டன்சி குறையாமல் அதே மாதிரி மோசமாக இருக்கும். எந்த ஸ்டேஷனில் போய் சாப்பிட்டாலும் சரி, பிளாட்ஃபாரத்தில் வாங்கி சாப்பிட்டாலும் சரி, ட்ரெயினுக்குள்ளேயே போட்டு கொண்டாந்து சாப்பிட்டாலும் சரி, அதாவது ISO 9000 அது மாதிரி சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த சர்டிஃபிகேஷனை வந்து இந்த ட்ரெயினில் கொடுக்குற காஃபி கொடுக்குறான்னு நினைக்கிறேன் நான். அடுத்தது என்னென்னா நம்ம லோயர் பெர்த்தை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ வயசானவாளுக்கு தான் இப்போ 60 வயசு சாப்பிட்றது எனக்கு, அதனால் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் லோயர் பெர்த்து அலர்ட் ஆக ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன். நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பாட்டு பாடுவோம் இல்லையா, அந்த கிருஷ்ணரே டே எனக்கு 100 வயசு ஆகிடுச்சா லோயர் பெர்த்து கொடுறான்னு கேட்டால் கூட கொடுக்க மாட்டான் போல இருக்கு. நீ போமா போய் உட்காரு, ஆன்லைனில் கிடைச்சதுல வாங்கிக்கோ அப்படின்னா போல இருக்கு. ரயில் பயணங்களில் டாப்பிக்கில் என்ன பேச சொன்னார். ஆனால் ரயில் பயணம்ன்றது அவ்வளோ பெரிய விஷயம். எத்தனையோ ஸ்டேஷன்ஸ் இருக்குது, எத்தனையோ ஜேர்னிஸ் நம்ம பண்ணுறோம், என்னென்னவோ அனுபவங்கள்லாம் வரும். முதல்ல இந்த டிக்கெட் புக்கிங் லோயர் பெர்த் அப்பர் பெர்த் மட்டுமே 10 நிமிஷம் பேசுறதுக்கு கிடச்சிருக்கு எனக்கு. இப்போல்லாம் டைம் என்னென்னா வந்து சீரீஸ் படமெல்லாம் கூட விக்ரம் 1 விக்ரம் 2 புஷ்பா 1 புஷ்பா 2 இது மாதிரி இந்தியன் 1 இந்தியன் 2 இந்தியன் 3 வந்துட்டு இருக்கு. அதனால இதுவும் ரயில் பயணங்களில் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. 2, 3, 4 நிறைய இடம் இருக்குது. இன்னொரு சமயம் பேசுகிறேன். தேங்க்யூ. திரு சுவாமிநாதன் அவர்கள், நீங்களாம் குறைக்க விட்டு தூங்கிடாதீங்க, அவர் மட்டும் அதை பற்றி பேசலாம். உறவுகள், ரயில் பயணங்கள், இம்சை மனிதர்கள், அருமையான டாபிக் எல்லாம் பட் என்ன ஒரே பிரிண்ட் ஆஃப் சைலன்ஸாக இருக்குது. எல்லாம் சிரிங்க சார், சும்மாவே சிரிங்க ப்ளீஸ். அதுக்கு தான் சொல்கிறது தான், அதுக்கு தான் பேசுறதுக்குன்னு அவர் வந்து பயங்கரமாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து சூப்பர் கிங்ஸு காமெடி கிங்ஸ் அப்படின்லாம் ஏற்றி விட்டுருக்கிறாரு. எங்களா கொரட்டையை பற்றி பேசுறதுனா ரொம்ப வெரி வெரி ஒரு இன்சிடென்ட் சுக்கி சிவம் சார் சொன்னார் எங்களுடைய டுப்ளிகேட் சாப்டர் ஹியூமர் கிளப் போது ஒரு அருமையான ஒரு இன்சிடென்ட் சொன்னார். அதாவது அவர் வந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கோ கோயம்புத்தூருக்கோ போகிறார், நைட் ட்ரெயின், செகண்ட் ஏசி. இவர் மேலே ஏறி அப்பர் பர்த்தில் படுத்துட்டு இருக்கார். டிக்கெட் டிடி வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோ போயாச்சு. தூங்க ஆரம்பிக்கணும், லைட்டெல்லாம் அணிச்சு தூங்க ஆரம்பிச்ச சமயத்தில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. கீழே இருந்து ஒரு சத்தம், ஒரே புலம்பல், அழுக, ஒரு வெசவு, இது மாதிரி ஒரு லேடி வந்து கத்திட்டு இருக்கார், புலம்பிட்டு இருக்கு. இவர் வந்து கொஞ்சம் புரண்டு படுத்து பார்க்குறார். என்ன ஆச்சு ஏதுன்னு புரியல, தூக்கம் பிடிக்க மாட்டேங்கிறது. ஏன்னா கீழே சத்தம் வந்துட்டே இருக்கு. சரி சொல்லிட்டு எப்படியாவது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம், இது என்ன தனித்தனியாக தானே பேசிட்டு இருக்கு அந்த பொம்பளை, என்னதான் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு இவர் கஷ்டப்பட்டு மேல் பர்த்தில் கீழே இறங்கி வந்து அந்த லேடி பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னம்மா உனக்கு பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி புலம்பிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அது ஒரு பாட்டி, வயசான பாட்டி. அது வந்து அவன் கொடுத்துருக்கிற தலகாணி பெட்ஷீட்டு எல்லாத்தையும் ஒரு சிவலிங்கம் மாதிரி பிடிச்சி வச்சுக்கின்னு அது சொல்றது, நீ நாசமா போயிடுவேன்,
நீ நல்லா இருப்பியா அப்படின்னு திட்டிட்டு இருக்குதாரு பார்த்து. இவருக்கு ஒரே சந்தேகம், என்ன வயசானது மென்டல் கேஸ் ஆகி இவன் ட்ரெயினில் ஏற்றி விட்டாங்களே, தனியாக ஏற்ற மாட்டாங்களே, என்ன ஆச்சுமா உனக்கு அப்படின்னாக்கா, என்னுடைய துட்டுலாம் போச்சு, என்னால் தூங்கவே முடியல சொல்லிட்டு பக்கத்தில் கை காட்டு. பக்கத்து பர்த்தில் ஒருத்தன் வந்து கொரட்டை விட்டுன்னு தூங்கிட்டு இருக்கிறாரு. அவரை வந்து எழுப்பி கேட்கறதுக்கு பயம், இது வந்து தனக்கு தானே பேசின்னு புலம்பின்று. அப்போ இவர் சொன்னாராம், மாதிரி பாட்டிமா, அது அவன் தூங்குறது அவன் கொரட்டை விடுறது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு துன்பம் வந்ததுன்னா உங்களுக்கு அந்த துன்பத்தில் இருக்கிற ஒரு நல்ல காரியத்தை யோசிங்க. அதை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னாக்க அந்த அந்த துன்பம் வந்து குறைஞ்சிரும் உங்களுக்கு. இப்போ பாருங்க, அவர் வந்து தூங்குற, அவர் கொரட்டை விடுறாரு, அவர் எவ்வளோ ட்ராமாட்டிக்காக விடுறாரு பாருங்க, ஒரு ராகத்தோடு விடுறாரு பாருங்க கொரட்டை. அதனால அதை நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சீங்கன்னாக்க அப்படியே ஒரு தாலாட்டு மாதிரி நீங்கள் தூங்கிடுவீங்க. அப்படின்னு உடனே சொல்லிட்டு உடனே தலையாட்டிச்சான். சரின்னு சொல்லிட்டு ஒரு கன்வின்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு இவர் மேல் படத்தில் போய் படுத்துன்னு தூங்க ஆரம்பிச்சாக்கா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சத்தம் நின்றுட்டு புறம்பல் இவரால் தூங்க முடியலையாம். அவரால் கொரட்டை வந்து பூனை அழுகுற மாதிரி, நாய் குறைகிற மாதிரி, குழந்தை அழுகுற மாதிரிலாம் சத்தம் போடுதான் அந்த பாட்டி. அந்த கொரட்டையே எவ்வளவோ தேவையில்ல, இந்த பாட்டி நான் தூங்க வச்சது பெரிய பாடா இருக்கே போகுதுன்னு நினைச்சு இவர் என்ன பண்றது, இவர் தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏதாவது துன்பம் வந்ததுன்னா அதுல இருக்கிற நல்ல காரியத்தை எடுத்துட்டு அதை யோசிங்கன்னு. இவர் யோசிச்சான் என்ன பண்றது நம்ம அப்படி தூங்குறதுன்னு. அப்புறம் பார்த்தாராம், அந்த கொரட்டைக்கும் இந்த கொரட்டைக்கும் 6 வித்தியாசம் என்னன்னு யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் தூங்க ஆரம்பிச்சாலாம். இது வந்து நான் பேசுறதுக்குச்சா என்னுடைய பர்சனல் லைஃப்லயும் இந்த மாதிரி அந்த கொரட்டையை பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. நான் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க்கிங் வித் குட்டியர், அது ஒர்க்கிங் ஆஸ் அ டயர் செல்லிங், எத்தனை ஒரு டயர்லாம் விற்போம். நான் என் கூட ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் என்னுடைய பாஸ் இருந்தார் பல்ராமன். அவர் வந்து சாயங்காலம் டூர் போகலாமா அப்படின்னு. டூர் போகிறதுனா எங்கேருந்து கேசவராம் சிமெண்ட்ஸ் ஹைதராபாத்லேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் டிரைவிங். நேரம் அங்கே ஒரு வேலை இருக்குது, முக்கியமான ப்ராடக்ட்ஸ் விற்கணும், சர்வீஸ்லாம் கொடுக்கணும். அங்கே போய் மத்தியானம் கிளம்பினோம், போய் சேர்ந்துச்சா ஒரு ராத்திரி 9-10 மணி ஆயிடுச்சு. போய் சேர்ந்துட்டோம். அங்கே போன உடனே அவன் வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து முன்னாடியே சொல்லி வச்சுருந்தோம். அந்த கெஸ்ட் ஹவுஸில் போய் விசாரிச்சாக்கா, சார் ஒரே ஒரு ஏசி ரூம் தான் இருக்குது, நீங்கள் 2 பேரும் அங்கே தான் படுத்துக்கணும் அப்படின்னு. நோ ப்ராப்ளம், ரொம்ப ஐ வாஸ் வெரி டயர்ட், ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு. சரி என்னன்னா 2 பேரும் ரூம்குள்ளே போனோம், இப்படி படுக்கலாம் வச்சு எல்லாத்தையும் பொட்டிலாம் வச்சுட்டு வி ஹேட் அ வாஷ். அண்டு அப்போ சொன்னார் பலராமன், நான் என் கூட தூங்க போறியா, நான் ரொம்ப கொரட்டை விடுவேனே அப்படின்னு. சார் விடுங்க சார், உங்கள் இஷ்டப்படி கொரட்டை விடுங்க சார், யாரா வானான்னு உங்களை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு. சார் நீங்கள் நம்பிலாம் நம்புங்க, நம்பாட்டா போங்க, கொரட்டைன்னா அப்படி ஒரு கொரட்டை சார். இது உன் வீட்டு கொரட்டை என் வீட்டு கொரட்டை இல்லை, ஊர்பட்ட கொரட்டை. எவ்ரி மினிட் ஒரு போயிங் 747 டேக்கிங் ஆஃப் அண்ட் லேண்டிங், டேக்கிங் ஆஃப் அண்ட் லேண்டிங். எங்கே சார் தூங்குது? ஐ வாஸ் டெட் டயர்ட். இவர் எழுந்து பார்த்தா இவர் அப்படி ஒரு கொரட்டை விடுறாரு, இவர் சொன்னது நிஜத்தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தாக்கா அப்படியே வாயிலேருந்து சொல்லி வழிஞ்சுன்னு அப்படியே மெய் மருந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறார். மணி மறுநாள் காலம்பரை கேட்டார், தூங்கினியா நீ அப்படின்னாரு. சார் எங்கே தான் தூங்குறது, இப்படி ஒரு கொரட்டை நான் பார்த்ததே கிடையாது சார் அப்படின்னு. இதை போய் நான் என் வீட்டில் சொன்னேன். என் வீட்டில் சொன்னேன், என் ஒய்ஃப் சொன்னா, நீலாம் பலராமனை கிண்டல் பண்ணுறதில்ல அப்படின்னா. என்ன உன் கொரட்டையை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், நான் காட்டுறேன் உனக்குப்பா அப்படின்னு. நான் நம்பல, சும்மா கதை விடாது. ஏன்னா கொரட்டை விடுறோம் யாரும் அவன் ஒத்துக்க மாட்டான், ஏன்னா அவன் கொரட்டை கேட்கறது இல்லைல்ல, அதனால சும்மா கதை விடாது அப்படின்னு. ஒரு நாளைக்கு இது அப்போல்லாம் வந்து ரொம்ப நாள் ஓடி 20 இயர்ஸ் பேக், 25 இயர்ஸ் பேக். அப்போ வந்து நங்கநல்லூருக்கு வந்த புதுசில் ஒரு ஆம்ட்ராக்ஸ்னு ஒரு டப்பா ஏசி, அதுதான் எங்கள் வீட்டில் அந்த பெட்ரூமில் ஒரே ரூமில் தான் ஏசி ஃபிட் பண்ணியிருந்தோம். இந்த சம்மர்லாம் அங்கே தான் எல்லாருமே படுத்துப்போம். திடீர்னு எழுந்து பார்த்தாக்க நான் தனியாக இருக்கிறேன் சார், யாருமே கூட என் ஒய்ஃப் எந்த குழந்தைங்க இல்லை. பார்த்தா வெளியில் வந்து ஹாலில் வந்து ஃபேனை போட்டுக்கின்னு கழுத்தெல்லாம் வேத்துக்கின்னு கீழே படுத்துட்டுருக்குதுங்க 3. என்ன ஆச்சு அப்படின்னாக்க, ஐயோ உங்களுடைய யாரையா தூங்குறது, அப்படி ஒரு கொரட்டை விடுற நீ,
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியல எனக்கு. நான் ஆஃபீஸில் வந்து கேட்டேன், ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் எம்பிஎல் மோட்டார்ஸ், இப்போ இந்த மோட்டர் ஆட்டோமொபைல் கம்பெனியில். அவன் என் பாஸ் சொன்னார், எங்கள் மேனேஜிங் டைரக்டர் வந்து இந்த ஃபோர்ட் கம்பெனி ஒர்க்கிங் ஃபோர்ட் கம்பெனியில் வந்து சர்வீஸ்க்கு வந்து இந்த டிஃப்ரென்ஷியல் ஹம்மிங் நாய்ஸை கேட்கறதுக்கு அதை சப்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 காதில் இயர் பிளக் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அதை வாங்கின்னு போ, அது உன் ஒய்ஃபுக்கு கொடுத்துரு, அது காதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவளுக்கு அது நீ விடுற கொட்ட சத்தம் கேட்காது அப்படின்னா. நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு. எங்கே கிடைக்குதுன்னா இந்த பார்சல் காம்ப்ளெக்ஸில் வந்து இது ஹியரிங் எய்ட் சென்டர்னு ஒன்று இருக்குது, அங்கே கிடைக்கும் அப்படின்னு. சரி சொல்லிட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போனால் உள்ள நுழையர்ச்சையே ஒரு பொம்பளை அங்கே கத்துது, என்ன வேணும் அப்படின்னு. ஏன் கத்துறேன், கால் குழுமா எனக்கு, ஏன் கத்துறீங்க அப்படின்னு. சரி என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு. எப்படி சொல்றது இதை, இந்த மாதிரிங்க இந்த மாதிரி காலில் பிளக்கு, ஏன் ஆப்ரேஷன் ஏதாவது ஆச்சா, அதுவும் ஒன்றும் இல்லைங்க, பின்ன என்ன இது வேணும் அப்படின்னு. அப்புறம் வெக்கத்தை விட்டு சொன்னேன், இந்த மாதிரி வீட்டில் தூங்குறோம், நான் தூங்க முடியல, கொத்தையே அது காதில் பிளக்கு வச்சுனாக்கா கொத்த சத்தம் கம்மியாக கேட்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஓ அப்படி ஒரு இது இருக்குதா, சரி வாங்கிட்டு போங்க. ரொம்ப துண்டு சார், அது ஒரு ஜோடி வந்து 80 ரூபா, இம்போர்ட்டடா, அது நியூ பிரிண்ட், இது வாங்கிட்டு போங்க, இது வேலை செஞ்சுட்டு வந்து சொல்லுங்க, வெளியில் ஒரு போர்டு மாட்டிடுறோம், இது ஒரு யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்றது. சரி சொல்லிட்டு வாங்கிட்டு போனோம். போயிட்டு கொடுத்தாக்க அது வந்து ஒர்க் பண்ணி 40-50% குறைஞ்சிது. பரவாயில்ல, எனக்கு தெரியும், நான் சும்மா சொல்கிறேனே தவிர, நான் விஜயவாடாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சேன் பிஃபோர் த மேரேஜ். அங்கே பயங்கர ஹீட், 45-46 டிகிரி போகும் சார் வெயில், பயங்கர ஹீட்னா பயங்கர ஹீட். நாங்கள் என்ன பண்ணுறது, சாயங்காலம் ராத்திரி ஆச்சுன்னா இந்த நவரங் டாக்கீஸ்னு ஒரு டாக்கீஸ் அங்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஏசி எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே போய் 2000 ரூபா தான் டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே போயிடுறது. என்ன தமிழ் படமா, தெலுங்கு படமா, ஹிந்தி படமா, அதை பற்றி கவலையே கிடையாது. நேரம் போய் உட்காருறது, ஏசியில் ஜாலியாக தூங்குறது, கிளம்பி வந்துடுறது. ராத்திரி 1 மணி 4 மணி நேரம் ஏசி அடிச்சுடா, சே தூக்கம் அப்படின்னு. அது மாதிரி ஒருத்தர் தூங்கிட்டு இருக்குச்சே, திடீர்னு என்னை ஒருத்தர் வந்து எழுப்பினான், எழுந்திரியா அப்படின்னு. நான் கேட்டேன், நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்துருக்கேன், நான் தூங்குறேன், உனக்கு என்ன டிக்கெட் அப்படின்னா. உன்னையாவே நான் தூங்க வேணான்னு சொன்னது, நீ குறைத்து விட்டு ஏன் தூக்கத்தில் கெடுக்கிற அப்படின்னு. தேங்க்யூ. ஸோ கொரட்டையில் இவ்வளோ விஷயம் இருக்குதான்னு இப்போ தான் தெரியுது. ஒரு வேளை இவரை பார்த்து கேட்பாரான்னு தெரியல, அப்புறம் விசாரிச்சுக்கிறேன். பாலசுந்தரம் வந்து கோர்ட்டை பற்றி ரொம்ப நல்லா சொன்னார், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்ட்டு. நான் அங்கேயே சில நகைச்சுவைகள் நடக்கத்தான் செய்யும். அது நகைச்சுவைனாக்கா அந்த விட்னஸ்ட்டு கேள்வி கொடுக்குற பதில், அந்த வக்கீல் கேட்குற கேள்விகள், இதெல்லாம் ஒரு நகைச்சுவையாகவே இருக்கும். ஒரு கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஜட்ஜஸ் ரொம்ப இரிட்டேட் ஆகி, டு யூ திங்க் வி ஆர் ஆல் ஃபூல்ஸ் அப்படின்னாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு சைலண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப கோபமாக இருக்கார் அப்படின்ட்டு. உடனே அந்த வக்கீல் சொன்னார், யூ ஆர் புட்டிங் மீ இன் an embarrassing position. If I accept, I will be committing contempt. If I am not accepting, I will commit perjury. What to do? அப்புறம் ஒரு விட்னஸ்ட்டு கேட்டான், வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த்னா? 17th ஆகஸ்ட்னா. விச் இயர்னா? எவரி இயர் சார் அப்படின்னா. அப்புறம் ஒருத்தர் கேட்டான், கேஸஸ் அட்ஜர்ன்ட் நம்பர் 14 அப்படின்னு. உடனே ஜட்ஜி கேட்டார், ஆர் யூ கோயிங் டு செலிப்ரேட் சில்ட்ரன்ஸ் டே இன் யுவர் ஹவுஸ் அப்படின்னு. Lord, don't ask such things. I'm much worried. Unfortunately, my marriage taken place on 14th November. My enrollment is on 14th November. My son born on 14th November. No other explanation necessary. It is adjourned at your convenience. அப்புறம் ஒருத்தன் கேட்டார், நீ எப்படி வந்து என்ன நடந்துக்கிட்டுச்சு நடக்கும்போது அப்படின்னா. நான் லிஃப்ட்டில் போய்கிட்டு இருந்தேன் சார். நான் அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, பில்டிங்லாம் கீழே போயிருந்தது சார். நான் அப்புறம் ஒரு ஃபோட்டோ காட்டினார். காட்டிட்டு, இது என்னப்பா, இது என் ஃபோட்டோஸ் தான் சார், இது ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்.
அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது உயிரோடு இருக்கான்னு கேட்டார். எப்படி இருக்கும் பாரு. அதுக்கப்புறம் இப்போது ஒரு ஆரஞ்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவீங்க. ஆனால் இந்த வக்கீல் ஜுடிஷியல் இதெல்லாம் அப்படி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டு எழுதுவாங்க. ஐ hereby give and convey to you all and singular my estate and interest, rights and claim, title, claim and advantages of and is said orange, together with all its rind, juice, pulp, seeds and all rights of and advantages, with full power to bite, cut, freeze and otherwise eat the same or give the same away, with and without the juice, pulp and rind and seeds, anything herein before or hereafter or in any deed or deeds, instruments of whatever nature or kind, whatsoever to the contrary in any wise notwithstanding அப்படின்னு ஒரு ஆதஞ்சம் போட்டு கொடுத்துருவாங்க. நன்றி, வணக்கம். அடுத்து பிரபு அவர்கள் நினைக்கிறேன். செக்ரட்டரி சார் வந்து பிரபு மிமிக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். எனக்கு வயிற்றில் கலக்க ஆரம்பிச்சு. அவர் விட்டு விளையாசிட்டு போயிட்டாருன்னா என்னோட டவுன் ஆகிடுமே. அதனால் ஷெட்யூல் படி நான் தான் முதல்ல இருக்கணும். அவருக்கு பிரபு மேலே என்ன இஷ்டமோ தெரியல, பிரபு முன்னால் கூப்பிட்டார். மன்னிக்கணும். கைத்தலனே அப்பமுடவல் போரி, கைத்தலனே அப்பமுடவல் போரி, கப்பிய கரிமுகன் நடிப்பேணி, கப்பிய கரியவன் நடிப்பேணி, கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர், கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர், கற்பகம் கடிதேனும் மத்தமும் மதியமும் பட்டிடும் அரண்மகள் மற்பொருள் திகழ் புய மலையானை, மத்தள மகிரனை உத்தமி புதல்வனை, மத்தள மகிரனை உத்தமி புதல்வனை, மட்டவிழ் மலர் கொண்டு பணிவேனே. சுந்தரவிநாயகமூர்த்தி இந்த வெங்காய புராணம் சிறப்பாக அமையணும், எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை நீ தரணும், மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரணும்னு வேண்டி இந்த வெங்காய புராணத்தை உங்கள் முன்னால் சொல்கிறோம். புராணம்னா இது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடையாது. இவாளுக்கெல்லாம் 10 நிமிஷம்னா எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஜாஸ்தி கொடுத்துருக்கேன். மீறி போனால் ஒரு 20 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். இந்த வெங்காய புராணத்தோட கதாநாயகன் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனை நினச்சி பாடணும் இல்லையா? அப்போ தானே நமக்கு இந்த புராணம் சிறப்பாக சொல்கிறதுக்கு அருள் செய்வார் சுவாமி. அந்த பரமேஸ்வரனை நினச்சி ஒரு பாட்டு பாடுங்க. பாடிடுறேன். தொட்டுணை வேதியன் தோழிவானவன் பொட்டுணை இருந்ததே பொருந்த கையிலொழ கட்டுணில் போட்டியோ கடலில் பாரினோ, கட்டுணில் போட்டியோ கடலில் பாரினோ, நற்றுணையாவது நமச்சிவாயவே, நற்றுணையாவது நமச்சிவாயவே. மெய்யன்பர்களேங்கிற சொல் வந்து எவ்வளவு
சாகியம் தெரியுமா? மெய் என்றால் உண்மை, அன்பர்களே என்றால் நண்பர்களே. உண்மையான நண்பர்கள் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. உண்மையான நண்பர்களே 25 நிமிஷம் இந்த புராணத்தை சொல்ல போகிறேன். ஆளை வச்சு நீங்கள் எல்லாம் கை தட்டணும். அண்ணா கை தட்டலாம், அவன் தட்டுவாண்ணா, நம்ம கேட்டு வாங்கக்கூடாதுண்ணா. அதை தட்டுங்க தட்டுங்க தட்டணும். ஏன் நான் சொன்னா உனக்கு என்னப்பா? இல்லைண்ணா கேட்டுவான். ஒரு மாதிரியா இருக்குமா? இல்லைண்ணா இல்லைண்ணா எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்காது. ஏன்னா 5 அரப்பும் போட்டு அலம்பி தான் எங்கள் அம்மா என்னை பெற்றிருக்கா. ஓஹோ, எனக்கு கேட்டு வாங்கியே பழக்கம். சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்கன்னு கேட்பேன், டொனேஷன் கொடுங்கன்னு கேட்பேன். அப்போ தானே நான் இதை நடத்த முடியும். ஆமாம் ஆமாண்ணா. ஏப்பா நான் கைதட்ட சொல்லும்போது சேம் சைடில் சோறு போடும். இல்லை சுவாமி தட்டுங்க தட்டுங்க கை தட்டுங்க. கதைக்கு போகிறதுக்கு முன்னால வெங்காய புராணம் கேட்கறதுக்கு அவளை கூப்பிடுவோம். வாராய் நீ வாராய், வெங்காய புராணம் நான் சொல்லுவேன் நீ வாராய். வெங்காய பக்கோடா சுவைத்த சொர்க்கமே சுவைத்து பார்க்க நீ வாராய் வாராய் நீ வாராய். அந்த வெங்காய பக்கோடா என்ன சுவையோ அந்த சுவை தான் இந்த பாட்டு. அதாவது இன்னைக்கு 5000 ஆண்டு பிறந்தநாள் விழா இன்னைக்கு வெங்காயத்துக்கு. ஆமா 5000 ஆயிடுதான். 5000 ஆண்டுக்கு முன்னால தோன்றின ஒரு காய்கறி கடையிலையும் கிடைக்கும், பொட்டி கடையிலையும் கிடைக்கும், ஆமாம் பெரிய மால்லையும் கிடைக்கும். ஆமாம் ஆமாம். அந்த வெங்காயத்துக்கு அவ்வளோ மதிப்பு. வெங்காயம் எப்படிப்பட்டது தெரியுமா? சொல்லுங்க. உரிச்சு பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றுமே இருக்காது, யானை போல பூனையும் பின்னா ஜீரணமாகாது. வெங்காயத்தை உரிச்சு பார்த்தா ஒன்றும் இருக்காது. அதனால அதுல சத்துலன்னு சொல்ல முடியுமா? கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டார், ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது முடியாது. அந்த மாதிரி தான் வெங்காயம் உரிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லைன்னாலும் அருமையான ஒரு மூலிகை மாதிரி. கண்டிப்பாக வெங்காயம் இருக்கிற வீட்டில் வைத்தியம் வர வேண்டாம்னு சொல்லியிருக்கு. ஒரு விசேஷமான நாள், ஒரு விரதம் அப்படின்னா வெங்காயத்தை ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் எப்பவுமே வெங்காயத்தை ஒதுக்கி வைக்க முடியாது. கண்டிப்பாக வெங்காயம் ஒரு ஆன்டிபயோட்டிக். முந்தி காலத்தில் இப்போ தானே சென்னை ஐ, செங்கல்பட்டு ஐன்னு எல்லாம் வந்திருக்கு. அப்போ கண்ணு வலின்னு ஒன்று தான். கண்ணு சிவப்பாக இருக்கும், வலிக்கும், உறுத்தும், கண்ணிலேருந்து தனித்தனியாக கொட்டும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவார்? சொட்டு மருந்தா அது இதுன்னு ஊற்ற போக மாட்டா, டாக்டர் கொண்டு 500 ரூபா கொடுக்க மாட்டான். சின்ன வெங்காயத்தை வெள்ளைத்துணியை வச்சு சுற்றி தட்டி 2 கண்ணிலையும் புழிஞ்சு விட்டுருவா. ஓஹோ. அந்த எரிச்சல் இருக்கே, அது சுகமான எரிச்சல். அந்த கண்ணில் அந்த வெங்காயத்தை தட்டி புழிஞ்சிட்டா ஒரு 1/2 மணி நேரம் அந்த குழந்தை விட்டு சுத்தும். அவ்வளவு எரிச்சல். ஆனால் மறுநாள் பாருங்க, சூப்பராக கண்ணில் ஒன்றுமே இருந்ததே தெரியாது. அந்த மாதிரி வெங்காயம்ங்கிறது ஒரு நல்ல மூலிகை. ரத்த ஓட்டம், ரத்தம் செத்து போச்சே இந்த மனுஷனுக்கு, இனிமேல் துள்ள மாட்டாங்க. துள்ளணும்னா ரத்தம் ஓட்டம் சரியா இருக்கணும். அந்த ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணுறதே இந்த வெங்காயம் தான். அதனால வெங்காயத்துக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு. அந்த வெங்காயத்தை வச்சு நம்ம என்னென்ன பண்றோம்? வெங்காய பச்சடி, வெங்காய சட்னி,
வெங்காய சாம்பார் குருமாறு வெங்காயம் வெங்காய பத்தி வெங்காய போண்டா வெங்காய பக்கோடா வெங்காய தோசை வெங்காய ஊத்தப்பம் வெஜிடபிள் குருமா. ஆஹா, இவ்வளோ இருக்காங்க. எவ்வளவு இருப்பாங்க. அதாவது காரங்கள் எடுத்து வெங்காயமே நீ வாழ்க உன் புகழ ஓங்குக. வெங்காயத்தை கடவுளா வணங்கிய ஒரு உத்தமர் பத்மநாபன் ஒத்துருதான், ரிட்டையர்ட் மேன். அவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சீட்டாட போடுவார். அவருடைய பொண்டாட்டி பார்வதி என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்க மாட்டார். அவ்வளோ நல்ல காது. பத்மநாபனோட அம்மா அலமேலு தம் பையனை திட்டாத நாள் இது. ஏண்டா இப்படி பொறுப்பு இல்லாமல் தெரியறியே, வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணம் இருக்கிறாள், அவளுக்கு ஒரு வனல் பார்க்கக்கூடாதா அப்படின்பா. அங்கிருந்து பொண்டாட்டி வருவோம். உங்க பிள்ளைகிட்ட சொல்றதும் செவுத்துல முட்டிக்கிறதும் ஒண்ணு. அவருக்கு சீட்டாட போனா நேரம் காலம் தெரியாது. அவர் பொண்ணை பத்தி எதுக்கு திங்க் பண்ற அப்படின்பா. ஏண்டா இப்படி பொண்டாட்டி கிட்ட பேச்ச கேட்டு திட்டு வாங்கி என்னை அவமானப்படுத்துற அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பார். அம்மா, என் பொண்ணு ஏன் கல்யாணத்துக்கு நிற்கிறா, வீட்டில் இவ்வளவு இடம் இருக்கு, பேசாம ஒரு இடத்துல உட்காந்துக்க வேண்டியதானே. அது கல்யாணம் நடக்கும்போது நடக்கணும் அப்படின்ட்டு அந்த ஓட்ட சைக்கிள் எடுத்துன்னு சீட்டாட்டு போயிடுவார். பத்மநாபனுக்கு ஒரு பொண்ணு, பேர் பர்வதவர்த்தினி. வயது 25 ஆச்சு. +2 வரைக்கும் படிச்சிருக்கு. அதுக்கு மேலே ஏறல பாவம். நல்லா சமைப்பாங்க. பர்வதவர்த்தினி சமையல் 5 ஸ்டார் ஹோட்டல் சமையல் தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இவ சமையலை கம்பேர் பண்ணும்போது 5 ஸ்டார் ஹோட்டல் சமையல்ல கேவலமா இருக்கும். அவ்வளோ நல்லா சமைப்போம். என்ன கொஞ்சம் பருமை. அவன் அம்மா ஒரே பொண்ணு, நல்லா கிணத்துல பருப்பு சாதத்தையும் போட்டு பேஞ்சு வச்சு நெய்யை விட்டு பேஞ்சு ஏதோ பொந்துக்கு இதை அடைக்கிற மாதிரி சின்ன வயசுல போட்டு அடைச்சி கொஞ்சம் குண்டாயிட்டா. கொஞ்சம் தான் குண்டாயிட்டா. சரி, பாட்டு சொல்லுவோம். என்ன சொல்லுவா? டேய், குண்டாரத்துக்குள்ள இன்னும் குண்டாரத்துக்குள்ள ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் கட்டி வச்சிடுறா. அவ அங்க போய் இன்னும் குண்டானாலும் சரி உண்டானாலும் சரி அவன் பார்த்துப்பான் அப்படின்னா. அன்னைக்கு காலையில ஒரு 9 மணி பத்மநாபன் ஒரு 5 கிலோ வெங்காயத்தை தூக்க முடியாம தூக்கின்னு வந்தார். அப்ப ஐயோன்னு ஒரு சத்தம். ஐயோ, வெங்காய சத்தம் போடல. இந்த பத்மநாபோட அம்மா காலை விளக்கி உட்காந்தோ காலை நீட்டினான். அவ்வளவுதான் பைய போட்டு விழுந்தார். விழுந்தோடனே வெங்காயம் ஃபுல்லா ஹால் எல்லாம் ஃபுல்லா வெங்காயம் ஓடிட்டு. ஏண்டா அமாவாசை அழுகுமா, ஏண்டா வெங்காயத்தை எல்லாம் இவ்வளவு வாங்கி கூத்து கட்டுற, உன் கூத்து தாங்கலடான்னு. அம்மா, நாளைக்கு வசந்த் டிவியில என்னோட நான் நடிச்ச ரொம்ப 20-25 வயசு நடிச்ச ஒரு படம் அது காமிக்கிறான். தூசி தட்டி எடுத்துப்பாங்க. சரி, 40 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறான். சரி, அதில் நான் வரேன். அதை பார்க்கறதுக்கு நம்ம ஃப்ளாட்ல ஒரு 20 பேரை கூப்பிட்டுருக்கேன். பொறுப்பு தரமா ஃப்ளாட்ல 100 பேர் இருக்கா. இவரை பார்த்து பேசுற வேலை தானே கூப்பிட முடியும். இம்சை தாங்கல. அதாவது 20 பேரை கூப்பிட்டுருக்கேன். அவள் எல்லாம் வருவா. அவளுக்கு ஏதாவது வெங்காய பக்கோடாவாவது பண்ணி ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். அதனால் நான் ஒரு 20 சேர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த வெங்காயம் அப்படின்னு சொன்ன உடனே பத்மநாபனோட பொண்டாட்டி பார்வதி ஓடு வந்த கோவத்தோட, இங்கே பாருங்க
எனக்கு இந்த எண்ணெய் சட்டியெல்லாம் வச்சு பக்கோடா பண்ண முடியாது. ஆமாம், எனக்கு எண்ணெய் போக ஆகாது, வயிற்ற பெறட்டும். நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க, கடையில் வாங்கிக்கோங்க. கடையில் வாங்கினா நல்லா இருக்காதுமா அப்படிங்கிறப்போ, ஆமாம் அவன் வீட்டில் டிவி இருக்கு கொஞ்சம், அதில் பார்த்து கட்டுவேன். நீங்கள் எதுக்கு எல்லாரையும் நம்ம வீட்டில் கூப்பிட்டு வர அப்படின்னு கேட்டால் பத்மநாபன் சொல்கிறார், எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து வச்சா என் சீன் வரப்போ நான் என் சீன் இது கழப்பத்தாடி மாதிரி இருக்கு. ஒரு 4 லைனுக்கு அப்புறம் தான் சொல்லணும். எல்லாரையும் ஒன்னா உட்காந்து வச்சா நான் வர சீன்ல இதோ வந்துட்டேன் அப்படின்னா எல்லாம் சேர்ந்து கைதட்டல் இல்லையா? கைதட்டல் வாங்கினா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுக்காக தான் அவளை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கைதட்டல் வாங்குறதுக்கு நான் எதுக்கு எண்ணெய் சட்டியில பாடுபடணும்? நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற. பர்வதவர்த்தினி வர, அவ யூடியூப் யோகா பாலுக்கே சொல்லி தருவோம். அந்த அளவு சமையல் எக்ஸ்பர்ட். அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு பண்ணி கொடுக்கறது அப்படின்னு வாலில் உருண்ட வெங்காயத்தெல்லாம் பொறிக்க ஆரம்பிச்சா இவருக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அப்பா நான் உரிக்கிறேன், உங்களுக்கு எதுக்கு கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு கேட்க, இல்லைம்மா எங்கம்மா உங்கம்மா எல்லாரும் என்னை திட்டுற, ஆனால் நீ இந்த வீட்டில் நீ ஒருத்தி தானே எனக்கு அனுசரணையா இருக்க, உன்னையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா என்னை யாரும் பார்த்துப்பா அப்படின்னு கண்ணை தொடச்சுக்கிறார். அப்பாவோட மனசு பொண்ணுக்கு புரிஞ்சுது. அப்போ ஒரு பாட்டு கேட்டது, கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே சாயவா புண்ணான கையா எவ்வளோ அழகான பாட்டு. அந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள பாண்டி, அதாவது வீட்டில் ஒரு பொன் குழந்தை இருந்தா அவன் சக்கரவர்த்தி தான். சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, ஒரு கன்னிகாதானம் செஞ்சு கொடுத்துட்டா போதும், உனக்கு மறுபிறவியே கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. பெண் குழந்தையெல்லாம் அந்த காலத்தில் பொண்ண அப்படின்பா. அந்த சீமந்தத்தில் கூட ஆம்பளை பத்தான அடிப்பாங்க தவிர பொம்பளை பத்தான அடிக்க மாட்டாங்க இந்த வேப்பில். ஆனால் இப்போ அப்படி பண்ண கொடுமை தான். இப்போ பொண்ணுகளே கிடைக்க மாட்டேங்கிறது. பொண்கள்லாம் தெய்வம். மகாலட்சுமி கண்ணை தொடச்சுக்குங்கப்பா. நம்ம தாத்தா அப்படி நினைச்சிருந்தா நம்ம அம்மா இந்த வீட்டுக்கு வந்திருப்பாளா? நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். பொன் குழந்தை பெற்றதுக்கு பெருமைப்படுறேன்பா. பெருமைப்படுறேன் என்ன பத்மநாபன் தீர்க்க தரிசனமான பொண்ணு. மறுநாள் டிவி ஷோ வந்தது. ஒவ்வொருத்தரா வந்து சேர்ல உட்காண்டா. எல்லாருக்கும் பேப்பர் பிளேட்ல இந்த மாதிரி பொட்டலமா கொடுக்காம பர்வதவர்த்தினி வெங்காய பக்கோடா போட்டு கொடுத்தா, பக்கத்திலே கொஞ்சம் வாட்டர் பாட்டிலே வச்சா, இங்க வைக்கல போல இருக்கு. அப்போ 3வது ஃப்ளோர் இண்டிபெண்டர் கூட இன்னொருத்தர் வந்தார். அவர் இந்த சிலைத்திருட்ட ஐஜி பொன் மாணிக்க வயல் மாதிரி ஒரு கொடுக்கு மீசையோட 6 அடி உயரம். அவரும் உள்ள வர்றார். பாட்டி பார்த்தா, என்னடா பத்து இப்படி கண்டவாளையெல்லாம் கூப்பிடுறியே, பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கே, பசுத்துன்னு லைட் போனா என்னடா பண்றது, ஒரு மெழுகுதிரியை ஏற்றி வையின்னா. ஏமா மீச வச்சவங்க தான் ரவுடியா? அதுவும் இல்லாம எல்லாரும் எப்படா கரண்ட் போகும்னு காத்து இருப்பாளாமா, பேசாம இரு அப்படின்னு. அந்த பாட்டி என்ன நேரத்தில் சொன்னாலும் கரண்ட் போயிடுச்சு பொக்கும்போ. இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏமா கருணாக்குமா சொன்னோன்னு கரண்ட் போயிடுச்சு பாரு, பேசாம இல்ல
என் பழனிமலை முருகனை வேண்டுட்டேன். கரண்ட் வந்துருப்பாருன்னா வந்துடுச்சு. பாட்டுக்கு நல்ல நாள். உண்மையாக பகவானை வேண்டுண்டா நடக்குங்கிறதுக்கு அது அத்தாட்சி. கரண்ட் வந்துடுது. முதல்லயே வெங்காயம் போட்டது எல்லாம் சாப்பிட்டா. பர்வதவர்த்தினியோட கை வண்ணத்தை எல்லாரும் புகழ்ந்தாங்க. இந்தி பண்டிதருக்கு பத்து ரொம்ப நெருக்கமான ஆள் ஸ்வீட் கோஷ்டியில். அதனால அவளை தனியாக உட்கார வச்சு அவருக்கு தனியாக 2 பேருக்கும் தோசை, கொஞ்சம் பக்கோடா, கொஞ்சம் வெங்காய சட்னி எல்லாம் பண்ணி கொடுத்தா. ஆசையாக சாப்பிட்றார். அந்த மேசை அடிக்கடி பர்வதவர்த்தினியை லுக் விடுறான். அப்படியே ஒழுங்கு அவ பார்க்கறா. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, மிகை அழகா இல்லை தோசை அழகா, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன. நமக்கு சிரிச்சார் அந்த மேசக்காரர். நடுநாயகமாக வந்து பத்து சொன்னார், இப்போ இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். நான் நடிச்சது எனக்கே மறந்து போச்சு. யாரோ என் ஃப்ரெண்டு உன் படம் போடுறான்னு சொன்னான். அதனால தான் இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் ஆடியன்ஸில் 4வது ரோவில் 3வது உட்காந்துருப்பேன். 2 செகண்டு தான் காமிப்பான். கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் திரும்பிட்டாலும் போயிடும். நான் கொடுத்த பக்கோடாக்கெல்லாம் வேல்யூ எல்லாம் போயிடும். நான் வேணா அந்த பேன் பண்ணும்போது ஐயோன்னு கத்துறேன். ஐயோ கரெக்டாக பார்த்துடணும். வேண்டாமா ஐயோன்னு கத்த வேண்டாமா, ராமான்னு கத்துறேன். நல்லா நீங்கள் பார்த்துக்கணும். என்னாச்சு, திடீர்னு டிவியில் வரி வரியாக வந்துருச்சு. என்னடா வரி வரியாக வந்திருக்கேன், படம் போடுவானா? முன்னால்தாம்மா சொல்ல கேட்காம மாடிக்கு போய் உன்னோட ஈரப்புடவைய இந்த கேபிள் வயரில் உணர்த்துறேன். இப்படி ஆயிடுது அப்படின்னு ஓடினா மொட்டை மாடிக்கு பத்மநாபன். அங்கிருந்து ஐயோன்னு ஒரு சத்தம். என்னடா பத்து அப்படின்னா, ஒன்றும் சன்ஷேடில் இடிச்சு விட்டேம்மா. ஏன்னா உங்களுக்கெல்லாம் தலையில தாங்க கண்ணு வைக்கணும், பார்த்து போகக்கூடாதான்னு. ஏமா இடிச்சென்ற இடத்துல எல்லாம் கண்ணு வைக்கணும்னா இந்திர மாதிரி தான் எல்லாம் உடம்பு கூட கண்ணா இருக்கும். ஏமா இப்படி அப்படின்னு வந்து உட்காண்டார். இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடும் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொன்னோம்னா திடீர்னு ஹேங் ஆயிடுச்சு. அப்படி ஸ்டில்லாக நிற்கிறது. அந்த பாடுற இதோடு நிற்கிறது. அடுத்தது உடனே இவர் பேன் பண்ணணும். இல்லை இல்லை வந்துடும் பாருங்க வந்துடும் அப்படின்னா சரி பண்ணிட்டான். உடனே அந்த பாட்டு முடிஞ்சது. அப்படியே பேன் பண்ணுறார். எல்லாரும் அந்த 4வது வரிசையில் 3வது ஆளையே பார்க்குறா. அந்த இடத்துல கரெக்டாக லோகோ வந்துடுச்சு. இவன் மூச்சு மறந்து போடுச்சு வா மூச்சு. 2 செகண்ட் தானே சார், இனிமேல் வருமா? நிறையா எங்கப்பா வரும். வந்தது தான் லோகம் மறைச்சு கொடுத்து இனிமேல் வராதுன்னு சொன்னோன்னே எல்லாம் அந்த மக்களா தின்ன தட்டை தூக்கி போட்டு அவ கிளம்ப ஆரம்பிச்சுட்டார். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. பர்வதவர்த்தினி மெதுவா வந்தா, அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நடப்பது நல்லாவே நடக்கும், நல்லா தான் நடந்திருக்கு. நீங்கள் ஏதாவது புதுசாக ஒன்றும் சாதனை பண்ணுங்கப்பா, அப்போ தான் கைதற்கள் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டா. அந்த மேசக்காரர் வந்தார். பர்வதவர்த்தினி போகிறதையே பார்த்தேன். உடனே சாரி சார் கை கொடுத்தார். பெஸ்ட் ஆஃப் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்ட்டார்.
இந்தி பண்டிகை அச்சா வெங்காய பக்கோடா அச்சான்னு பாட்டி என்னடா அது இவ்வளோ பக்கோடா கொடுத்துருக்கு தின்னுபிட்டு ஆச்சா ஆச்சான்னு ஒன்றும் கேட்குறான் தீனி பண்ணாம இருக்கும் அது இல்லைம்மா அச்சானா நல்லதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னா அவன் 2 பேரும் போயிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப வருத்தமாக மாட்டார். பத்துக்கு இனிமே எப்போ படம் போடுவான், எந்த வருஷம் போடுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஒரு 8 மணி இருக்கும். காலையில் காலிங் பெல் அடிக்கிற சத்தம். பருவத்தவர்த்தினி போய் கதவை திறந்தார். அங்கே பேச காரணம் பண்டிதன் நின்றுட்டு இருந்தார். கதவை திறந்து விட்டு வெக்கப்பட்டு உள்ளே போயிட்டார். அவளுக்கு ஆரம்பத்துலேருந்து மீசை மேலே ஒரு ஆசை வந்துடுத்து. மீசைக்கு ஆசை வந்துடுத்து. ஓஹோ வலை. சரி இந்தி பண்டிதர் உள்ளே வந்தார். பத்மநாபன் சார், நாம 2 பேரும் சீட்டாட கோஷ்டி, நான் ஓப்பனாக பேசுகிறேன். என் பையன் மிலிட்ரியில் இருக்கான், பார்டரில் ஒர்க் பண்ணுறான். அவனுக்கு பொண்ணை கொடுத்தேன்னா அவனும் கல்யாணத்துக்கு நிற்கிறான், அவங்க பொண்ணும் கல்யாணத்துக்கு நிற்கிறான். கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமே, 2 மாதம் லீவில் வந்திருக்கான் அப்படின்னு. உங்களுக்கு தெரியாதா பண்டிதரை, நான் மிலிட்ரிக்காரனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கறது இல்லை. அல்பாயுஸ். என்ன சார் அல்பாயுசு? மிலிட்ரியில் தான் சாவாளா, கார் ஆக்சிடெண்ட்டில் சாகிறான், ரயில் ஆக்சிடெண்ட்டில் சாகிறான், ஃப்ளைட்டு மேலே இருந்து விழுந்து சாகிறான். பெரிய போண்டா தூக்கும்போது தொண்டையில் அடித்து செத்து போயிடுறான். பேசிகிட்டே இருக்கும்போது கீழே விழுந்து செத்து போயிடுறான். எங்கே இல்லை சார் சாவு? நாம அங்க ஒருத்தன் செத்தா எதுக்கு சாகிறான்? இங்க எல்லாம் மொத்தமா சாகாம இருக்கிறது தான் சார் சாகிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் ஒத்துக்கல. நான் பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியராக பார்க்குறேன், அவனுக்கு தான் நிறையா சம்பளம். சரி, எங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க, நான் மிலிட்ரியில் லெப்டினன்ட் கர்னலாக இருக்கேன். எனக்கு 2 லட்சம் ரூபா சம்பளம். 2 லட்சம் ரூபா சம்பளம். அதுவும் இல்லாமல் 10-15 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்த எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டாவில், எல்ஐசியில், பேங்க்கில், இன்கம் டேக்ஸில், சென்ட்ரல் எக்ஸைஸில் எங்கே வேணால் வேலை கிடைக்கும். அங்கே பென்ஷனும் வரும், இங்கே சம்பளமும் வரும். அட 65 வயசாகி எந்திருக்க முடியாமல் போயிட்டா கூட ஏடிஎம்ல செக்யூரிட்டியாக போட்டுருவோம் பாருங்க, ஒரு 5000 ரூபா சம்பளம் கிடைக்கும். அதனால என்னை மட்டமாக நினைக்காதீங்க சார். நீங்கள் எங்ககிட்ட கல்வி, வீரம், செல்வம் எல்லாமே இருக்கு. ஆமாம், இந்த பெண் குழந்தைகள் ஒரு டிகிரி பாஸ் பண்ணிட்டா எங்கே வேலை செய்யறது? எல்லாமே நீட் பாஸ் பண்ணிட்டு டாக்டராக வந்தால் பேஷண்ட் வேண்டாமா? என்ன வேலைக்கு போகிறதுன்னு அல்லல் பண்றால. இந்திய ராணுவத்தில் ஒரு எக்ஸாம் எழுதினா போதும், 6 மாதம் அவனே ட்ரைனிங் கொடுத்து தங்குமிடம், சாப்பாடுன்னா சர்வசாதாரணமாக இல்லை. மிலிட்ரி சாப்பாடுனா எப்படி இருக்கும் தெரியுமா? அவ்வளோ புஷ்டியான சாப்பாட்டை கொடுத்து ஆஃபீஸர் கேடரில் போட்டுருவான். முதல் சம்பளமே பச்சைகளை கையெழுத்து 1 லட்சம். அந்த அளவு இந்திய ராணுவம் எங்களை தாங்குன்னு தாங்குறாங்க. நான் சாதாரணமாக இல்லை சார். கல்வியா செல்வமா வீரமா, கல்வியா செல்வமா வீரமா, அன்னையா தந்தையா தெய்வமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, அழகுனே வெல்லும் தாழ்வெல்லும் பிரிவாகுமா, கல்வியா செல்வமா வீரமா. எங்கள்கிட்ட கல்வி இருக்கு, செல்வம் இருக்கு, வீரம் இருக்கு. நீங்க எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுங்க.
இந்தி பண்டிகை தான் சொன்னார். ஆமாப்பா, கோத்திரமும் ஒத்து போகிறது, சகோதரம் இல்லை. நான் ஸ்ரீவஸ்த கோத்திரம், நீங்கள் கவுண்டினி கோத்திரம். வேத பொருத்தம் இருக்கு. வேத பொருத்தம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனப்பொருத்தமே போகணும். இப்போ 2 பேர் லுக்கோடு வச்சு வேத பொருத்தம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதனால எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருவாங்க. இவர் ஒத்துக்கல. இவர் மகா பிடிவாதக்காரர். பார்த்தா பர்வதவர்த்தினி இப்படியே அம்பாள் பூஜை பண்ண அம்பாள் படத்துக்கிட்ட ஓடினான். தாயே, எனக்கு பிடிச்ச ஆமையா வந்திருக்கான். எங்கள் அப்பா இப்படி பிடிவாதம் பண்ணுறான், நீதாம்மா கருணை வைக்கணும் அப்படின்னு அம்பா கருணை புரிவார், ஜெகதம்பா கருணை புரிவார், ஜெகதம்பா கருணை புரிவார், அம்பா லம்போதரனை பெற்ற அம்பாவாணியே, லம்போதரனை பெற்ற அம்பாவாணியே, லலிதாம்பிகே அருள் கமலாம்பிகே, லலிதாம்பிகே அருள் கமலாம்பிகே, ஜெகதம்பா கருணை புரிவார். மனமுருக பாடினான். உண்மையான பக்திக்கும் என்னைக்குமே தோல்வி கிடையாது. அந்த அம்பாள் நேரம் அந்த மிலிட்ரிக்காரன் மேலே போய் இறங்கிட்டான். மிலிட்ரிக்காரர் ஆவேசம், என்னையா நான் நினைச்சா இப்பவே உன் பொண்ணை எடுத்துன்னு ஓட முடியும், ஆனால் நான் செய்ய மாட்டேன். எங்க இந்தி பண்பாடு அது இல்லை அப்படின்னா. இந்தி பண்பாடா? தமிழ் பண்பாடு தானே உண்டு, இந்திக்கு பண்பாடு ஏன்? உங்கள் மொழிக்கு இருக்கும்போது எங்கள் மொழிக்கு பண்பாடு இருக்காதா? எல்லா மொழிக்கும் பண்பாடு உண்டு, ஆனால் அது செய்ய மாட்டேன். ஏன்னா இந்தி பண்டிகை பையன். அதனால அந்த ஆவேசம் பாடினார். பாடம் மாமா பொண்ணு கொடு, மாமா பொண்ணு கொடு, ஆமா பொண்ணு கொடு, ஆமா சொல்லி கொடு, இது சாமி போட்ட முடிச்சு, அதுதான் முடிச்சு, மாமா பொண்ணு கொடு, ஆமா சொல்லி கொடு. மெர்சலாயிட்டாரு பத்து. ஏன்னா ஒரு ரஜினி ரசிகர். பார்த்த மனசெல்லாம் உருகி போச்சு. ஆகா, என் தலைவன் பாட்டை பாடிட்டாலே மாப்பிள்ளைன்னார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பர்வதவர்த்தனைக்கு ஆனந்த கண்ணீர். அவர் மாமான்னு கட்டிண்டார். மாமா, உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன், எனக்கு கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்தில் ஒரு நல்ல பேரனாபத்து கொடுப்பேன். அவன் பேருக்கு, அவன் பேரு முகுந்த், முகுந்த்னு வைப்பேன். அவன் வீரமா வளர்த்து மேஜர் பண்ணுவேன் அப்படின்னாரு. அதான் மேஜர் முகுந்தராஜ். இதுக்காக தட்டணும், நல்லா தட்டணும் அப்படின்னா நல்ல சீரும் சிறப்புமா பர்வதவர்த்தினோட கல்யாணம் நடந்தது. இது எல்லாத்துக்கும் அந்த வெங்காய பக்கோடா தான் காரணம். இந்த வெங்காயம் இந்த காயத்துக்கு நல்ல மருந்து. வெங்காயம் போட்டால் பெருங்காயமே போட வேண்டாம், ஆனால் இந்த காயத்துக்கு வெங்காயம் அவசியம். அதனால இந்த வெங்காய புராணத்தை கேட்ட நீங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் கிடக்கட்டும். பாருங்க, வேட்டையை வெடிக்கிறது இது அவரோட இந்தி பண்டிதர் பையனோட கல்யாணத்துக்கு போடுற வேட்டு போட்ட வழி. ஆமாம், எல்லாம் நல்லபடியாக அமைதியாக இருந்து அங்கங்கே மட்டும் கைதட்டி ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி. உருவாய் அருவாய் உலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய்
கருவாய் உயிராய் கவியாய் வழியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் நம்ம அசோக் சார் எழுத்து இயக்கத்தில் வந்தது. அதாவது வந்து ஒரு ஓல்டு கப்பல், வயசான தம்பதிகள், அவர்களுக்கு ஒரே மகன். அவன் வந்து யூஎஸ்ஏல இருக்கான், அவங்களுக்கு வேற குழந்தைங்க கிடையாது. அவங்க வந்து பையனோட பாசத்துக்காக ஏங்குறாங்க, அவன் வருவானா நம்ம கூட இருப்பானான்னு. அவனால் வந்து அவரால் வர முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இது எந்த எக்ஸ்ட்ரீம் போகுதுன்னா தாயின் இறப்புக்கு கூட அவரால் வர முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அந்த தந்தையாக நம்ம கோவை சார் தான் நடிச்சிருப்பாரு. லிட்ரலாக வந்து அது ஒரு வேற ஒரு வருஷன். வெங்காய புராணத்தில் பார்த்தது ஒரு வருஷன், அது வேற ஒரு வருஷன். அப்படியே நான் வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருப்பார். நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து லிட்டரலாக அழுதுட்டேன். இது வந்து இன்றைக்கி ப்ரிவைடிங் சுச்சுவேஷன் எல்லா இடத்துலையும் இது வந்து வேணும்னு நடக்கிறதில்ல. சில பேர் வந்து யூஎஸ்க்கு வந்து போகிறாங்க, யூஎஸ்ஓ இல்லை வேறு எதுவும் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி வந்துடலான்ட்டு போகிறாங்க. ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அப்படியே கொஞ்ச நாள் பிடிச்சி போயிடுது. அப்படியே கொஞ்ச நாள் இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் சம்பாதிச்சுட்டு வரலாம், அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா அங்கேயே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிலருக்கு வந்து நிறைய குழந்தைங்க இருந்தாங்கன்னா, 2-3 பசங்க இருந்தாங்கன்னா, ஒரு 2 பேர் ஃபாரின்ல இருக்காங்க, ஒரு 2 பசங்க இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியாது, அந்த பிரிவு தெரியாது. ஒரு பையன் ஃபாரின்ல இருக்கான், இன்னொரு பையன் அந்த நாட்டில் இருக்கான், ஒரு 2 பசங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு இருந்துருவாங்க. பட் ஒரே புள்ள ஒரே பொண்ணு அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, எனக்கும் வெளிநாட்டில் செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கடைசி காலத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பையன் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும். எப்படி ஒரு ஆலமரத்துக்கு வந்து ஒரு விழுது வந்து தேவைப்படுகிறதோ அந்த மாதிரி பையன் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது வந்து அவங்க ஏங்குறாங்க. இது வந்து ஒரு பெர்செப்ஷன். இன்னொரு பெர்செப்ஷன், பசங்களோட பார்வையில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நிறைய லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, ஆஃபீஸ் அனுப்புகிறாங்க, நான் ஏன் போகக்கூடாது? அது வந்து தப்பு கிடையாது. போகணும்னு ஆசைப்படுறாங்க, போகிறாங்க, இது அவர்களின் உரிமை. அதனால் இது தப்போ கரெக்டு அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், எவ்வளோ குடும்பங்களை நானும் பார்த்துருக்கிறேன். ஒரு மகன் வெளிநாட்டிற்கு சென்று அந்த குடும்பத்தோட ஸ்டேட்டஸே உயர்ந்துடும். அந்த அளவுக்கு சம்பாதிச்சு பொறுப்புணர்ச்சியோட அந்த குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்த எவ்வளவோ பொறுப்புள்ள மகன்களை நானும் பார்த்துருக்கிறேன். அதனால் இங்கே வந்து இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்ல வரல, சும்மா ஒரு கற்பனைக்காக ஒரு சில உரையாடல்கள். ஒரு அப்பாவாக ஒரு நடிகரையும் மகனாக ஒரு நடிகரையும் சும்மா கற்பனை பண்ணி ஒரு கான்செப்டை. முதல்ல நம்ம யார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு அப்பாவா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மகனாக உலகநாயகன் கமலஹாசன். கமல் ஊருக்கு கிளம்புறாரு. தம்பி எங்கப்பா கிளம்பிட்டீங்க? ஐயா, இந்த வாரம் நான் அந்த ஊரை விட்டு இல்லை, நான் யூஎஸ்ஐக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஐயா. அதனால அப்போ அது யாருமே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லைங்கய்யா, அது அப்படி இல்லைங்கய்யா, நான் 3 மாசத்துக்கு ஒரு தடவை லீவுக்கு வந்து உங்களை கண்டிப்பா பாக்குறேன். எதுக்கு? உங்க அப்பா இருக்கானா இல்ல செத்தானான்னு பாக்குறதுக்கா? இல்லைங்கய்யா, அது அப்படி இல்லையா. இது எப்படி? உங்க எல்லாருக்கும் வெளிநாட்டு மோகம் பிடிச்ச ஆட்டுதுப்பா. அதனால பெத்தவங்க இங்க எப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைக்கிறீங்களே, இது தப்பு இல்லையா? என்னதான் நீங்க போன்ல பேசினாலோ பையன் பக்கத்துல இருக்கிற மாதிரி வருமா? ஐயா, நான் வேணா உங்களுக்கும் டிக்கெட் போட்டுறேன், நீங்களும் என்னோட யூஎஸ்க்கு வந்துருங்க ஐயா. ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நாங்க நினைக்கிறது தப்பு நீங்க சொல்ல முடியுமா ஐயா? இங்க இந்தியாவில சம்பாதிக்கிற பணம் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு பத்தாதையா? தம்பி, நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். படம் சம்பாதிக்கிறதுக்காக சில வருஷம் வெளிநாட்டுக்கு போறதுல தப்புன்னு சொல்லல. ஆனா கோடி கோடியா பணம் சம்பாதிச்ச அப்புறமும் தாய் நாட்டுக்கு திரும்பி வருது அவமானமா நினைக்கிறீங்களே, அதை நடிச்சுதாப்பா நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இல்லைங்க, அப்படி இல்லையா, நாங்க இன்னும் சில வருஷங்கள்ல நான் திரும்பி வந்துருவேன். இப்படிதானப்பா போகும்போது எல்லாரும் சொல்றீங்க. போறவங்க திரும்பி வரானா இன்னும் 2 வருஷம் இன்னும் 2 வருஷம்ட்டு இங்க நீங்க இல்லாம உங்க பெத்தவங்க தவிக்கிறாங்க. ஐயா, உங்களை நாங்க அந்த மாதிரிலாம் தவிக்க விட மாட்டோம் ஐயா. எங்களை நம்புங்க, உங்களை தானே நம்பணும், நாங்க உங்களை தானே நம்பணும். எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்கா? ஆனா ஒண்ணு சொல்றேன், பிள்ளைங்க பெத்தவங்களை மறக்கலாம், ஆனா பெத்தவங்க என்னைக்குமே பிள்ளைங்களை மறக்க மாட்டாங்கப்பா, மறக்க மாட்டாங்க.
ஸோ இது இப்படி போகுது. ஒரு சேஞ்சுக்கு கமல் சாரை தூக்கிட்டு அந்த இடத்துல ரஜினி சாரை உட்கார வைக்கலாம், சிவாஜி சாரை தூக்கிட்டு அந்த இடத்துல எம்ஜிஆரை உட்கார வைக்கலாம். தம்பி எங்கப்பா அவசரமா காமித்தா அதான் அவசரம். அப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சரியா கவனிக்கல. நான் அமெரிக்காவுக்கு போகலாம் முடிவு பண்ணியிருக்கேன், அதனால அடுத்த வாரம் கிளம்ப போறேன். அது விஷயமா கொஞ்சம் பிஸி ஆயிருந்து, அதனால தான் உங்களுக்கு பேச முடியாது. அதுக்காக தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கேன். அமெரிக்கா கிளம்புறா அப்படின்னா எங்க எல்லாரும் வந்து போக உதவி பார்த்தியா? இல்லைப்பா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் அமெரிக்காவுக்கு போறதே நம்ம குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரதுக்காக தான். ஆஹா, உன்னோட காரணம் வச்சு நான் பாராட்டுறேன்ப்பா. ஆனா உன்னை வளர்த்து ஆளாக்கின நம்ம நாட்டை மாறுறாதுப்பா. அப்பா உங்களுக்கே தெரியும், நான் என்னைக்குமே பழுச மறக்க மாட்டேன். தெரியும்பா, நீ பாசம் பார்க்க மாட்டேன். ஆனா யூஎஸ்க்கு போன ஒவ்வொருத்தரும் கொஞ்ச நாள்ல அந்த வெளிநாட்டு வாழ்க்கைய ரைட்ஸு போய் அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்கப்பா. ஏதோ சொல்லுவாங்க கிரீன் கார்டு வாங்கி அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்கப்பா. நீயும் அதே மாதிரி அங்கேயே செட்டில் ஆயிடுவாப்பா. இல்லையப்பா, நான் அங்கேயே செட்டில் ஆகிட்டா போல. நான் போறது 5 வருஷம் தான். நான் இந்த 5 வருஷத்துக்குள்ள இருக்க கொடுத்த ப்ராஜெக்டை வெற்றிகரமா முடிச்சு நிறைய பணம் பேரு புகழ் எல்லாத்தையும் சம்பாதிச்சு நம்ம நாட்டோட பெருமையை நிலைநிறுத்தி நம்ம குடும்பத்தையும் உங்க பேருக்கு எந்த கலக்கம் வராம நிலைநிறுத்தி காப்பாற்றுவல என் பேரு சிவாஜி ராவ் இல்லை. ஆஹா, நினைச்சா எனக்கு ரொம்ப கருதுனா இருக்குப்பா. கண்டிப்பா நீ யூஎஸ்க்கு போயிட்ட, உன் ப்ராஜெக்ட் முடிச்சுட்ட, வெற்றிகரமா திரும்பிவா. நீ கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாற்றுவான்னு நம்புறேன். அப்பா கொடுத்த வாக்கே கொடுத்த பொருளையும் திரும்பி வாங்குற பரப்புரையில் நான் போறேன். நான் சொல்லுத செய்யுறேன். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி குறி வச்சா ஏறே உள்ள. நான் ஒரே போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்லபடியா பேசுவாப்பா. சரி, இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து தந்தையாக நடிகர் இயக்குனர் திரு விசு அவர்கள், மகனாக திரு ரகுவரன் அவர்கள் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. கண்ணா சிதம்பரம் எங்கப்பா கிளம்பிட்ட? அப்பா நாங்க எல்லாரும் இந்த வாரம் யூஎஸ்ஏக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்ப்பா. அங்க ஏப்பா இங்க எல்லாரையும் தனியா விட்டுட்டு இப்ப எதுக்குப்பா யூஎஸ்? அப்பா கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசி. எல்லாம் மாடி இந்த நாட்டில் உழைச்சாலும் நமக்கு அவ்வளவு பணம் கிடைக்கிறது. நிறைய பண வசதியோட நல்லா வாழணும்னா வெளிநாடு போகணும். அதனால தான் நான் பேசி ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கிட்டேன். நான் அதனால அங்க போய் அங்கேதான் செட்டில் ஆனா முடிவு. நீ ஒரு சில வருஷங்கள் அமெரிக்காவுக்கு போய் பணம் சம்பாதிக்கிறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அங்கேயே செட்டில் ஆனங்கிறியே, என்னப்பா நியாயம்? உன்னை நம்பி இருக்கிற உங்க அம்மாவும் நானும் என்னப்பா பண்ணுவோம்? நாளைக்கு எங்களுக்கு வயசாகி படுக்க ஆயிட்டோம், எங்களை யாருப்பா கவனிச்சுப்பா? அப்பா இப்பெல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. நீங்க எதுவும் கவலைப்படாது. நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸ் வந்துருக்கு. நல்ல ஓல்டேஜ் ஹோம்ஸ்ல உங்களுக்கு அம்மாவுக்கு ஏற்கனவே நான் பணம் கட்டி சீட்டு வாங்கி வச்சுட்டு, அதனால உங்களுக்கு என்ன இருந்தாலும் அவங்க கவனிச்சுப்பாங்க. சபாஷ். கோதாவரி கெட்டியாடி, நம்ம பையன் ஏற்கனவே நம்ம ஓல்டேஜ் ஹோம்ல இடம் பார்த்துட்டானா? சிதம்பரம் உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த இந்த அம்மையப்ப முதலியாரை விட உனக்கு அமெரிக்க வாழ்க்கை தான் பெருசா போச்சு இல்ல? ஆமா, எனக்கு அமெரிக்க வாழ்க்கை தான் பெருசா போச்சு. இந்த பிக்கல் கொடுங்கல எனக்கு வாழறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம். நீங்க எல்லாரும் என்ன பொதிமாடா பாக்குறீங்க, அதனால நான் இப்பவே கிளம்புறேன். கோதாவரி, வீட்டுக்கு நடுவில் பெரிய கோடு ஒன்று கிழடி. நீங்க எவ்வளவு பெரிய கோடு வேணாலும் போட்டுங்க, அதை பத்தி எனக்கு கவலை. எனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஸோ ரகுவரன் போயிடுறாரு. இப்போ அடுத்தது வந்து தந்தையாக திரு வி.கே. ராமசாமி அவர்களையும் மகனாக பாண்டியராஜன் அவர்களை இருந்தா என்ன ராஸ்கோலே எங்கடா கிளம்பிட்ட? அவ அடுத்த வாரம் நான் அண்ணனும் யூஎஸ்ஏ கிளம்புறோம். நீங்க இங்க கிழிச்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு வேற போறீங்களா? எத்தனை நாள் நாங்க அந்த பட்டிக்காட்டில் குப்பை கொட்டுறது? ஆமா, பெருசா கலெக்டருக்கு படிச்சிருக்க. படிச்சது 7ஆம் கிளாஸ் ஃபெயிலு, இதுல பேச்சு வேற.
பேசுங்க பேசுங்க. நாங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தப்புறம் எங்கள் ரேஞ்சே வேற. முதல்ல உனக்கு விசா கிடைக்குதான்னு பார்ப்போம். யாரோ ட்ரம்ப் ஆன்ல நம்ம ஆளுங்க பூரா வெளியில துரத்த போறாங்க. இப்பதான் லிஸ்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்பா இல்ல நான் கண்டிப்பா போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்தது தந்தையாக துக்ளக் முன்னாள் ஆசிரியர் திரு சோ அவர்களும், மகனாக திரு கே பாக்கியராஜ் அவர்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பையன் இங்க அவசரமா கிளம்பிட்டு இருக்காங்க, என்னன்னு விசாரிக்கும். மைடியர் எங்க அவசரமா கிளம்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல நான் இந்த ஊரை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க ஆபீஸ்ல எனக்கு ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதனால நான் அடுத்த வாரம் யூஎஸ்ஏ கிளம்புறேன். அது விஷயமா கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அதனால அதுக்கு ஒரு முக்கியமான வேலைக்காக இப்ப கிளம்பிட்டு இருக்கேன். என்னது யூஎஸ்ஏ கிளம்புறீங்க? ஒன்னே யூஎஸ்ஏ அனுப்புறாங்க? அதெல்லாம் மூட இருக்கிறவங்களை தான் அனுப்புவாங்க. ஒன்னு எப்படி அனுப்புறாங்க? ஏன்பா இந்த கிண்டலுக்கு உனக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. உனக்கு இருக்கிற மூலையில ஒரு 10% எனக்கு இருக்காதா? எங்க ஆபீஸ்ல என்னோட திறமையை பார்த்து பாராட்டி அட்மையர் பண்ணி என்னை யூஎஸ்ஏக்கு அனுப்புறாங்க. ஆனா நீ கொஞ்சம் கூட அதுல சந்தோஷப்படுற மாதிரி தெரியவே இல்லையே. நீ யூஎஸ்ஏ போறது எனக்கு சந்தோஷம். அப்புறம் என்ன? ஆனா உங்க கம்பெனிக்காரர் நினைச்சாதான் பாவமா இருக்கு. அவனை சொல்லி குத்தாங்க. விதி யார விட்டு இனிமே உங்க ப்ராஜெக்டுக்கு 7 ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கலாம். அதுவும் மட்டும் எப்ப திரும்பி வரதா உத்தேசம்? நான் எதுக்கு திரும்பி வரணும்? யூஎஸ்ஏ நல்ல கண்ட்ரி, பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அங்கேயே அழகான சிவப்பான அம்சமான ஒரு நல்ல அமெரிக்க லேடியை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆகலான் இருக்கேன். நான் திரும்ப இந்தியாவுக்கு வரதாவே இல்லை. ஆஹா, எப்பேற்பட்ட சத்துத்திரன் எனக்கு பிறந்திருக்காங்க. கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம நாட்டுக்கு பாரம் குறை. நீ முதல்ல கலந்துப்பா. அடுத்தது தந்தையாக திரு டி ராஜேந்தர் அவர்கள். பையனா சிம்பு அவர்கள் எப்படி இருப்பா? டே சிம்பு, எங்கடா கிளம்பிட்ட? அப்போ எனக்கு வந்து ஆபீஸ்ல வந்து ஒரு ஆன்சைட் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குப்பா, அதனால நான் கிளம்பலாம் முடிவு பண்ணிட்டேன். டே அப்பாவை தனியா விட்டுட்டு போறியேடா. டே சிம்பு, உனக்கு அமெரிக்கா போகணும்னு ஆசை. இன்னைக்கு டிஃபனுக்கு நம்ம வீட்டுல தோசை. நீ வீணாக்காதடா உங்க அப்பனோட காசு. அப்போ போதும்பா, இந்த மாதிரி ரைனிங் டெஸ்ட்னு கண்டபடி வளராதப்பா. டே உன்னை நான் மார்மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்தேன்டா. உன்னை பிரிஞ்சு நான் எப்படிடா இருப்பேன்? நீ அமெரிக்கா போகும்போது உங்க அப்பாவையும் கூடவே கூட்டிட்டு போயிடும். விட்டா பாலூட்டி வளர்த்தேன்னு போடுவிய. என்னப்பா நீ? நான் யூஎஸ்ஏ போறதே உன்னோட டார்ச்சர் தாங்க முடியாம தானப்பா. டே என்னை பத்தி இன்னும் உனக்கு சரியா புரியல. இந்த டிஆரோட திறமையை பத்தி நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. 1980 ஒருதலையாக படம் எடுத்து. ஐயோ அப்பா போதும்ப்பா, இந்த கதையை டெய்லி கேட்டு கேட்டு என் காதை பிடிச்சு போச்சுப்பா. ஆள விடுப்பா, எனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அடுத்ததாக திரு கவுண்டமணி அவர்கள் மகனாகும் செந்தில் அவர்கள் தந்தையாக எப்படி இருக்கும்னு ஒரு விபரீத கற்பனை. எங்க அவசரமா வந்துட்டீங்க? நான் தெரிஞ்சுக்கலாமா? டே தகப்பா, என்ன ஆபீஸ்ல ஆன்சைட்டுக்கு அனுப்புறாங்க. நான் யூஎஸ்ஏ கிளம்பலாம் முடிவு பண்ணிருக்கேன்டா. அதுக்காக ஒரு அவசர வேலையா இப்ப கிளம்பிட்டு இருக்கேன். நாங்களும் வாழ்க்கையில முன்னேறலாம்ப்பா. மைசன், ஏன் நம்ம ஊர்லயே இருந்து வாழ்க்கையில முன்னேற முடியாதா? முடியாதா? உன்ன மாதிரி சுண்ணாம்பு செத்தலைங்களோட சேர்ந்தா எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்? மைசன், நோ டென்ஷன், நோ டென்ஷன். டென்ஷன் ஆகாதீங்க. என்ன என் பையனுக்கு நாட்டுப்பற்றியே இல்லையேன்னு நினைக்கும் போதா மனசுல ரொம்ப வருத்தமா இருக்கும். டே இப்படி வா. இந்த மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுக்கு போறவனுக்கு தான் நாட்டுப்பற்று இல்ல, இங்க இருக்கிறவனுக்குலாம் நாட்டுப்பற்று ரொம்ப அதிகம். ஏண்டா நீ இவ்வளவு நாளா இந்த ஊர்ல இருக்க, இந்த நாட்டுக்காக ஒன்னாவது செஞ்சிருக்கியா? நீ திருந்துங்கடா. வெளிநாட்டுக்கு போறவங்களை வாழ்த்தி அனுப்புங்கடா. அடுத்ததாக தந்தையாக திரு மூத்த நடிகர் PS ராகவன் அவர்களும், மகனாக இளைய தளபதி விஜய் அவர்கள் எப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சின்ன கற்பனை. ஏ விஜய், எங்க நீ அவசரமா கிளம்பிட்ட நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்போ எங்க ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஃபாரின் யூஎஸ் அனுப்புறாங்க. அதுக்காக நான் கிளம்பிட்டு இருக்கேன்.
என்னது யூஎஸ்ஏவா? இதை பத்தி நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே இல்லையே, இப்ப என்ன திடீர்னு யூஎஸ்ஏ? அப்போ என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஎஸ்ஏ செட்டில் ஆயிருக்காங்க. இப்போ நான் மட்டும் இந்தியாவில் இருந்தால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல. அதனால ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு நான் யூஎஸ்ஏக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அங்கேயே போய் செட்டில் ஆக போகிறேன். ஏய், என்னடா வளர்ற? எல்லாரும் யூஎஸ்ஏ போய் செட்டில் ஆகிறாங்கிறதுக்காக நீ அங்க போய் செட்டில் ஆக முடியுமா? எல்லாரும் கிணத்துல குதிச்சா நீ போய் கிணத்துல குதிப்பியா? என்னையும் உங்க அம்மாவையும் பத்தி நினைச்சு பாத்தியா? அப்பா கவலையே படாதீங்கப்பா. நான் 3 மாசத்துக்கு வந்து லீவுக்கு வந்து உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன். டெய்லி போன்ல பேசுறேன். கவலையை விடுங்கப்பா. என்னமோ சொல்ற, எனக்கு மனசுக்கு சரியாவே படல. இருந்தாலும் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னீங்க, எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே. உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆதிவாசின்னு ஒருத்தர் இருப்பானே, அவன் கூடலாம் நீ இப்ப நீ சேர்றது இல்லையே. நல்ல ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கோ, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. தேங்க்ஸ்ப்பா. அப்பா நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்ப்பா. இப்பதானே களத்துல இறங்கியிருக்கோம். இனிமே பாப்பீங்க இளைஞர்களோட சக்தி என்ன. நான் வரையலாம். ஸோ அடுத்ததாக தளபதி விஜய் போயிட்டாரு. அடுத்தது தல அஜித். தந்தையாக நடிகர் மணிவண்ணன் அவர்கள் இருந்தார். அப்பா, எனக்கு ஆன்சைட் போகணுன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நான் அதனால யூஎஸ்ஏக்கு கிளம்புறேன். ஆனா என்ன மாதிரி எவ்வளவு நல்ல விஷயம், இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டேப்பா. நல்லபடியா போயிட்டு வாப்பா. ஆனா உங்களையும் அம்மாவையும் நீங்க தனியா விட்டுட்டு போறேன்னு நினைக்கும் போதுதான்ப்பா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா என்ன மாதிரி மனசை போட்டு குழம்பிக்கிற, இதை பத்தி கவலைப்படாதுப்பா. நாங்க எங்கேயா பாத்துக்கிறோம்ப்பா. அது மட்டும் இல்லாம நீ எவ்வளவு தான் போன் பண்ணி எங்களை வந்து நல்லா பார்த்துட்டு போற. 3 மாசத்துக்கு வந்து லீவுக்கு வந்து எங்கெல்லாம் நல்லா கவனிச்சு போற. அப்ப என்னப்பா, நீ நல்லபடியா போயிட்டு வாப்பா. போயிட்டு ஜாக்கிரதையா வாப்பா. எந்த வம்பு தும்புலையும் பிரச்சனையிலையும் அரசியலையும் மாட்டிக்காதப்பா. அப்பா, நானா எந்த பிரச்சனையில மாட்டிக்க மாட்டேன். ஆனா என்னை தேடி வந்த பிரச்சனையை நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. ஆனா விரோதியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். என்னோட விடாமுயற்சி என்னை கைவிடாது. நான் வரேன்ப்பா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன் குழந்தை பத்தி உனக்கு தேவைப்பா. நல்லபடியா போயிட்டு வாப்பா. விடிச்சுமா விடாமுயற்சி உனக்கு கை கொடுக்கும்ப்பா. ஸோ இப்போ பார்த்தா எல்லாத்துக்கும் பார்ட் 2 போடணும் போல இருக்கு. சரி, தனியாக உட்காந்து யோசிப்போம். நிகழ்ச்சி இனிதாக நிறைவடைந்தது.